நேயர்களுக்கு வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நாட்டுடைய ரகசிய ஆவணங்கள் திருடப்பட்டிருக்கின்றன. அதுவும் 50,000 ரூபாய், 75,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் அப்படின்னு இந்த விலைக்கு விற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருப்பது நிச்சயமாக இந்த நாட்டை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது என்றால் மிக இல்லை. இது இன்னைக்கு நேற்றுக்கு நடக்கிற விஷயமா அப்படின்னா விஷயம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க இல்ல தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய விஷயம் என்று. இது இன்று வெளிப்பட்டிருக்கிறது. இதில் சில கைதுகள் நடந்திருக்கின்றன. பெரிய நிறுவனங்கள் மீதும் கைது நடவடிக்கைகள் பாய்ந்திருக்கின்றன. பொதுவான ஒரு குற்றச்சாட்டு, காங்கிரஸ் ஆகட்டும் பாரதிய ஜனதாவாகட்டும் ரெண்டு கட்சிகளுமே பெருமுதலாளிகளை நம்பி இருக்கக்கூடிய, அவர்களுடைய பாலிசியை ஒட்டி இருக்கக்கூடிய, அவர்களுடைய பாலிசிகளால் நிர்ணயிக்கக்கூடிய அரசாங்கம் என்ற ஒரு குற்றச்சாட்டு பொய்யாகி இருக்கிறதா? ஏன்னா அந்த நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு காரணத்தினால அரசாங்கத்துடைய நடவடிக்கை பாராட்டுக்குரியதா இல்ல இது ஒரு கண் துடைப்பு என்று புரிந்து கொள்ளலாமா? அம்பு இருக்க, எய்தவன் இருக்க, அம்பு நோகப்பட்டிருக்கிறதா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதையெல்லாம் தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள், நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி அவர்கள், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் திரு அருணன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் தொழில்துறை பொருளாதார நிபுணர் திரு விஸ்வநாதன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நான் விஜயதாரணி அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு குற்றச்சாட்டு புதிய குற்றச்சாட்டு அல்ல. இது போன்ற திருட்டுக்கள், இந்த மாதிரி ஆவணங்கள், பட்ஜெட் சமயத்துல முக்கியமான ரகசிய ஆவணங்கள், இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஆவணங்கள் இந்த மாதிரியான தொகைகளுக்கு விற்கப்படுகின்றன, திருடப்படுகின்றன. ஒரு குற்றச்சாட்டு புதிதல்ல, தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்க. இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பாராட்டுகிறீர்களா? ஏன் பாராட்ட தயங்குகிறீர்கள்? இல்ல, ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இது போன்ற குற்றச்சாட்டுகள் பெரிய அளவுல கிடையாது. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாள் அந்த ஆவணங்கள்லாம் தயார் பண்ணக்கூடிய அந்த ஆவணங்கள்லாம் பெரிய பாதுகாப்பின் அடிப்படையில் ஒரு ஆவணம் கூட வெளியில போகிறதுக்கு மன்னிக்கணும், உங்கள்கிட்ட தான் வர இந்த குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் காலத்துல கிடையாதுன்னு சொல்றீங்களா? பெரிய அளவுல இது கிடையாது. ஏன்னா இப்படி அரசு ஆவணங்கள் திருடப்பட்டு விற்கப்பட்டதாக அப்ப குற்றச்சாட்டுகள் பெரிய அளவுல இல்ல. இந்த முறை ஆயில் மினிஸ்ட்ரியில வந்திருக்கு. வீரப்ப மொய்லி ஆயில் மினிஸ்டர், அந்த வீரப்ப மொய்லி சொல்லியிருக்கிறார். he has been on record, I can quote him, ஆவணங்கள் திருடப்பட்டிருக்கின்றன, they have gone missing அப்படின்னு சொல்றாரு. அதுல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இல்ல, அதாவது ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸ் காணா போன விஷயத்துல ஏற்கனவே கேசஸ் இருக்கு, எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அந்த கேசஸ் நடைமுறையில தான் இருக்கு. டெல்லி போலீஸ் இஸ் ஹேண்ட்லிங் இட், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சிபிஐடியும் சில கேசஸ் ஆல்ரெடி இந்த மாதிரி காணாத போன டாக்குமெண்ட் சம்பந்தமா. ஆனா இந்த அளவுக்கு எவ்வளவு நடவடிக்கை வீரப்ப மொய்லி சொல்லி ஒரு வருஷத்துக்கு மேல இருக்குமா? 1 வருஷத்துக்கு மேல இருக்குமா? இல்ல, அதாவது இந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு திருடப்பட்டதாக கூறப்படுகிற இந்த அளவுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் காணா போனது, மிஸ்ஸிங்லாம் பெரிய அளவில் அப்ப கிடையாது. அதே நேரம் ஏதோ ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் காணா போனதை கூட திரு வீரப்ப மொய்லி அவர்கள் ரைஸ் பண்ணதை அவங்க எஃப்ஐஆர் போட்டு நடத்திட்டு இருக்காங்க. சிபிஐ கையிலயும் சில கேசஸ் இருக்கு, அது நடந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிட்டாங்க மேடம். அமைச்சர் சொல்கிறார் கேஸ் கான் மிஸ்ஸிங், ஃபைல்ஸ் கான் மிஸ்ஸிங், திருடப்பட்டிருக்கு. அதுல என்ன நடவடிக்கை? நல்லா தெரியும், உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். சிபிஐ பொறுத்தவரை என்கொயரி கம்ப்ளீட் ஆனாதான் கைது நடவடிக்கைக்குள்ள போவாங்க, அதற்கு முன்னாடி பண்ண மாட்டாங்க. அதே நேரம் சிபிஐ அது ஒரு தானாக இயங்கக்கூடிய ஒரு பாடி. அது அட்டானமஸா அவங்க they have to decide எந்த டைம்ல அரெஸ்ட் வேணும்ங்கறத அப்பதான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அதே நேரம் சிபிஐ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சிபிஐ அப்படி இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த எந்த கேஸுமே முழுமையா இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு அதன் பின்னர் அதை கோர்ட்ல சமர்ப்பித்து அப்புறம் தான் வாரண்ட் எங்க தேவையோ அங்கதான் வாங்குவாங்க. வாரண்ட் தேவையில்லைன்னா கேஸ நடத்தி முடித்து கன்விக்ஷனே வாங்கி கொடுப்பாங்க. இல்ல, அந்த மாதிரிதான் நாம சிபிஐ இயங்கிட்டு இருக்கிறத நாம பார்க்க முடியுது. ஏன்னா நார்மல் போலீஸ் மாதிரி சிபிஐ கிடையாது. மத்திய அரசின் ஆவணங்கள் திருடப்படும் பொழுதோ இதுக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் தான் சரியானது. என்னை பொறுத்தவரை 8 மாத காலத்தில் பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பில் வந்த பிறகு பெரிய அளவில்
ஆவணங்கள் திருடப்பட்டிருப்பதாக தற்பொழுது பாரதிய ஜனதா அரசாங்கமே தெரிவித்திருக்கிறது. நாம அவங்க சொன்னதை இல்லைன்னு நாம சொல்ல முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அரசின் ஆவணங்கள் மக்களின் ஆவணங்கள், அது இந்த நாட்டு மக்களுடைய நன்மைக்கு எதிராக திருடப்படுகிறது என்றால் அது நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அது நடவடிக்கையை நீங்க பாராட்டணும் இல்லையா? நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அதே நேரம் தவறான ஒரு செயல்பாட்டில் தவறான ஆட்களை பழிவாங்க வேண்டும் என்று சில விஷயங்களில் அரசாங்கம் நினைத்து அதில் இறங்கி இல்ல அது இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் இருக்கு, இல்ல ஒரு பிரச்சனை என்னன்னா முக்காவாசி ஆவணங்கள்ல பாத்தீங்கன்னா ஃபைல் மினிஸ்டர்ட்ட போன இடத்துல மினிஸ்டர்ட்ட நீங்க இந்த ஃபைல் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னு எங்களுக்கு கையெழுத்து போட்டு தாங்கன்ட்டு இதுவரைக்கும் அக்னாலஜ்மெண்ட் வாங்கி அதிகாரிகளுக்கு இதுவரைக்கும் அந்த மாதிரி அறிவுறுத்தலும் இல்ல, அது பழக்கமும் இல்ல. ஆனால் இப்ப டெஸ்பாச் ஆர்டர்ல கட்டாயமா அமைச்சர்கிட்ட அந்த ஃபைல் போயிருக்குங்கிறத உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அதிகாரிகளும் தள்ளப்பட்டிருக்காங்க. இல்லன்னா அவங்கதான் கைது செய்யப்படுவாங்க. இனிமே உள்ள நடவடிக்கை அதுதான். ஆகையால இப்ப வரைக்கும் செயல்பட்ட விதம் வேற, இனி செயல்பட வேண்டிய விதம் வேற என்று ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்திய ஆட்சியில் எல்லாருமே they are alerted now how they should function. கட்டாயம் இருக்கிறது. திரு ராகவன் கிட்ட முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். என்னுடைய கேள்வி, எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் அப்படிங்கிற கேள்வி பிரதானமா. இப்போ எய்தவன் யார் என்று தேடுவதற்காகத்தான் இந்த அம்பை பிடிச்சிருக்கிறோம். இப்போ இன்னொன்னு சகோதரி சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த ஆட்சியில தான் ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. கோல் கேட் ஊழல் இல்ல, நிலக்கரி ஊழல் இல்ல, பிரைம் மினிஸ்டர் அதற்கு அமைச்சரா இருந்த அந்த துறையிலிருந்து 250 ஃபைல் மிஸ்ஸிங் அரசாங்கமே சொன்னது. இங்க போட்டோ காப்பி எடுத்திருக்காங்க எல்லாத்தையுமே. அப்படிதான் இங்க குற்றச்சாட்டு. அப்கோர்ஸ் ரெண்டுமே தப்பு. அதனால ஃபைல் அவங்களுடைய ஆட்சியில பிரதமருடைய அலுவலகத்திலிருந்து ஃபைல் காணாம போச்சு. இன்னொன்னு, இது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில தான் சொல்றாங்க. அசோசியேட்டட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அசோச்சம் அது 2012 ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இந்த கார்பரேட் எஸ்பியோனஜி பத்தி பேசும்பொழுது 35% கம்பெனிகள் இது மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிருக்கு. ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவங்க இந்தியா ரிஸ்க் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு 2014 அதனுடைய சர்வேல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எஸ்பியோனேஜ் இஸ் தி பிக்கஸ்ட் 9th பிக்கஸ்ட் த்ரெட் டு இந்தியன் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிருக்கு. இது பேசும்போது இதோட ரிப்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அது 2 கம்பெனிகளுக்கு காம்படிட்டர்ஸ்க்குள்ள இருக்கிற எஸ்பியோனேஜ் மாத்திரம் சொல்லல, அரசாங்கத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற இந்த மாதிரி ஃபைல்ஸ் இதுக்காக பெரிய குரூப் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு. இது பல நேரங்களில் சொல்ல முடியாது. இந்த இதுல செக்ஷன் ஆபீசரை கைது செஞ்சிருக்கீங்க, பியூனை கைது செய்திருக்கீங்க, சில ஏஜென்ட்ஸை கைது செய்திருக்கீங்க. இப்ப அவங்களுக்கு இதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு நிச்சயமா அவங்க ஒரு அம்பாக செயல்பட்டு இருக்காங்க. எய்தவர்கள் நிச்சயமாக இந்த நிறுவனத்துடைய பெரிய தலைகளாக இருக்கும். அந்த நடவடிக்கைகளே இருக்கல. முதல்ல ஹரி இப்ப 2-3 நாள் ஆயிட்டு இருக்கு. இப்ப அம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணுவதற்கு தான் கூட்டு இன்டராகேஷனுக்கு போலீஸ் கஸ்டடியில எடுத்திருக்காங்க, பண்றாங்க. few arrests were made. இனிமேல் தானே தெரியும், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஒன்னு மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க, கடந்த காலங்கள்ல இன்ஃபேக்ட் நீங்க கரெக்டா வாட் இஸ் திஸ் 5 daysல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்களா என்ன? ப்ளீஸ் வெயிட், இன்வெஸ்டிகேஷன் இன்னும் கம்ப்ளீட்டே ஆகல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு கேட்டா. இன்னும் நிறைய பேர் இதுல மாட்டுவாங்கன்றதுதான் நாம எதிர்பார்க்கிறோம். இன்னொன்னு, நீங்க சொன்னீங்க வீரப்ப மொய்லி கேஸ்ல சரியா சொன்னீங்க. he was actually transferred. பெட்ரோலியம் இதுல அந்த லாபி எவ்வளவு பெரிய விஷயம் சொன்னா, பல அமைச்சர்களை மாற்றுகின்ற அளவுக்கு அவங்க செல்வாக்கா இருந்தாங்க. அவர் சொன்னார், அவரு அந்த பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியிலேயே ஒரு பர்டிகுலர் இது இருக்கு டிபார்ட்மெண்ட். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பர்டிகுலர் டெஸ்க்லயாவது நீங்க சிசிடிவி கேமராஸ் இருக்கணும்னு அவர் ரெஃபர் பண்ணார். இன்ஃபேக்ட் சிசிடிவி கேமராஸ்க்கு ஆர்டர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ணல. தி எக்ஸ்ப்ளோரேஷன் டெஸ்க்னு சொல்றாரு. அந்த ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் டெஸ்க்னு தனியா பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியில இருக்கு, அதுல சிசிடிவி கேமராஸ் வேணும். இன்ஃபேக்ட் அவர் சொன்னாரு, கொல்லுகின்ற அளவுக்கு, கொலை செய்கின்ற அளவுக்கு மினிஸ்டர்ஸ் வேர் த்ரெட்டன்ட். ஆனா நோ ஆக்ஷன் வாஸ் டேக்கன். அந்த அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்காத ஒரு காரணத்தினால்தான் இந்த தைரியம் வந்திருக்கிறது. அரசாங்கம் கடந்த காலத்துல தைரியமான முடிவு எடுத்திருந்தா கைதுகள், இந்த நடவடிக்கை நிச்சயமாக இந்த பணியை, இந்த மாதிரியான செயல்கள் ஈடுபடுறது மிக மோசமான செயல். இந்த நாட்டுடைய கொள்கையை நிர்ணயிக்கக்கூடிய, பொருளாதார கொள்கைகளை மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்கள். இது ஒரு 50,000, 75,000, 1 லட்சம் அப்படின்னு திருடப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல இப்ப பொதுவா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த 2 கட்சிகள் மீது வைத்த ஒரு குற்றச்சாட்டு, இது அம்பானிகளுக்கு சாதகமான அரசு, அதானிகளுக்கு சாதகமான அரசு, அவங்களுக்காக தான் செய்வாங்க அப்படிங்கும்போது அது வரைக்கும் நடவடிக்கை பாய்ந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு குற்றச்சாட்டை நீங்க மறுபரிசீலனை செய்யணும். அருணன், இல்ல முதல்ல
காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இப்படி எல்லாம் ஒன்னும் அதிகமா நடக்கல என்பது போல சகோதரி சொன்னாங்க. ஆனால் நடந்திருக்கு என்பது ஏற்கனவே அந்த நிலக்கரி ஊழலையே வெளிப்பட்டுச்சு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் ஒன்றை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அளவு இப்ப மிக அதிகமா போயிருக்கு. இருங்க, அதுக்கு என்ன நான் ஆதாரம் காண்பிக்க விரும்புறேன்னா, இன்றைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில என்ன செய்தி வந்திருக்குன்னா, இந்த பிடிபட்ட இந்த ஆவணங்களை எல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய அந்த வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நூற்றுக்கணக்கான ஆவணங்கள் அப்படி கிடைச்சிருக்கு. அவையெல்லாம் படு ரகசியமானவை. அவை யாரால் கையெழுத்து போடப்பட்டிருக்குன்னா, அது செயலர்கள் மட்டத்தில் மட்டுமல்ல, மந்திரிகள் கையெழுத்து போட்ட ஆவணங்கள் கூட இவங்களுக்கு கிடைச்சிருக்கு, வெளியே போயிருக்கு என்பது. நான் செக்ரட்டரி பிரதமருக்கு எழுதின கடிதம் போகுது அப்போ இருக்குது. இன்னும் கூட சொல்ல போனா பிரதமர் அலுவலகம் போறதுக்கு முன்பு இந்த வெளிநாட்டுகள் கையில கிடைச்சிருக்கு. நான் என்ன முதல்ல கேட்க விரும்புறேன்னா, உண்மையிலேயே டெல்லியில என்ன நடக்குது? ஒரு டெல்லி எவ்வளவு மிக ரகசியமாக மிக அணுக்கமாகவும் நுணுக்கமாகவும் இயங்கக்கூடிய அந்த அலுவலகங்கள் இந்த அளவுக்கு திறந்துவிட்ட சத்திரங்கள் போல இவர்களுக்கு இந்த பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இருக்கிறதா என்கிற அடிப்படையான கேள்வி. நான் இவங்க ஆட்சியா அவங்க ஆட்சியா இல்ல, தேச நலனை மனதில் வைத்து நான் கேட்க விரும்புகிற முதல் கேள்வி சார். இதுல நடவடிக்கை நீங்க இல்ல வரேன், விஷயத்தை சொல்லிட்டு வரேன் அடுத்து. ஆனா இப்பதான் குறைந்தபட்சம் ரிலையன்ஸ், எஸ்ஆர் கம்பெனி, மிகப்பெரிய பகாசுர கம்பெனிகள் கிட்டே போக முடியுமா, போவாங்களான்னு சந்தேகம்லாம் எனக்கு இருந்தது உண்மை. ஆனால் அவங்கள இருக்கக்கூடிய ஒரு இடைநிலை அதிகாரிகள் வரைக்கும் இது பாய்ந்திருக்கிறது. இந்த கம்பெனிகள் நடவடிக்கை செய்வாங்களோ அப்படின்னு அதாவது இப்ப நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் உதாரணமாக, எஸ்ஆர் கம்பெனியினுடைய துணை பொது மேலாளர் கைது செய்யப்பட்டிருக்கார். மேலாளர் கைது செய்யப்படல, மேனேஜிங் டைரக்டர் கைது செய்யப்படல. அதுல உள்ள சிக்கலை கேட்கிறேன், சொல்றேன் என்ன தெரியுமா? இப்ப எஸ்ஆர் கம்பெனி அதனுடைய அதிகாரபூர்வமாக என்ன அறிவிச்சிருக்குன்னா, அந்த துணை பொது மேலாளரை இப்படி சட்டவிரோதமாக செயல்படும்படி நாங்க சொல்லல, அவருடைய செயலுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. அப்படிதான் இயல்பா சொல்லுவாங்க. முடியட்டும், நான் இதை சொல்ல. ஆனா இந்த மட்டத்தில் நிறுத்திவிடக் கூடாது, இவர்களை தப்பிப்பதற்கு இப்பொழுதே வழிவகை பார்க்கிறார்கள். நான் ஏற்றுக்கொள்ளேன், திரு அருணன் அவர்கள் சொல்றது உண்மைதான். இப்போ இந்த உடனடியாக இந்த கைது நடவடிக்கையில கிட்டத்தட்ட அவங்களை வாட்ச் பண்ணி இருக்கிறாங்க. 100 hours ஆஃப் இன்டர்செப்டட் போன் இருக்கு, கான்வர்சேஷன்ஸ் இப்ப கையில இருக்கு. அவர் சொல்ற மாதிரி டிஜிஎம் இது பண்ணாலும் அவருடைய போன் கான்வர்சேஷன்ஸ் இருக்கு. 100 மணி நேரம் அவங்களுடைய பேசுறதெல்லாம் டேப் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் பல நாட்களாக இதை வாட்ச் பண்ணி தான் இன்னைக்கு இதை பண்ணிருக்காங்க. அதனால இந்த விஷயத்துல ஒரு கட்டாயமான நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் அரசாங்கம் முதல்ல இருந்தே ரொம்ப ஜாகிரதை எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணி தான் இறங்கிருக்காங்க. பொறுத்தவரை பட்ஜெட் ஆவணங்களை பொறுத்தவரை எந்த அளவுக்கு பாதுகாப்போடு அந்த பட்ஜெட் ஆவணங்கள் தயாரிக்கப்படுகிறது, வெளியில கூட விடாம அவங்க ஒரு ஸ்வீட் வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே கிண்டி சாப்பிட்டு அங்கேயே உட்கார்ந்து அப்படி இருக்கும்போது எப்படி கையும் களவுமாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இந்த ஒரு பட்ஜெட் ஆவணங்கள் முதற்கொண்டு பட்ஜெட் முடிவுகள் முதற்கொண்டு திருடப்பட்டு விற்கப்பட்டனங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து வருகிறது. உண்மையா இல்லையா? இது இன்றுதான் நடக்கிறதா, சமீபத்தில் தான் தொடங்கியதா, இல்ல தொடர்ந்து நடந்து இன்னைக்கு ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் போல வெளிவந்திருக்கிறதா? திரு வெங்கட் விஸ்வநாதன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். இந்த நாட்டுடைய கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ், ரகசிய ஆவணங்கள், இந்த நாட்டுடைய பொருளாதார ஃபியூச்சரை, எக்கனாமிக் ஃபியூச்சரை நிர்ணயிக்கக்கூடிய ஆவணங்கள்ல இருந்து பல முக்கியமான ஆவணங்கள் திருடப்பட்டிருக்கின்றன. 50,000 ரூபாய்க்கு, 75,000 ரூபாய்க்கு, 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு மோசமான, ஒரு கேவலமான ஒரு செயல் என்றால் நிச்சயம் மிக அல்ல. இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி காவல்துறை செயல்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டுமா? இதன் மீது நடந்திருக்கக்கூடிய கைதுகள், நடவடிக்கைகள் இவை கடுமையா கண்துடைப்பா என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியின் பிரதான தலைப்பு. நேரில் உங்களுடைய பார்வைகளையும் பதிவு செய்யலாம். திரு விஸ்வநாதன் அவர்கள்ட்ட நான் முதற்கட்ட பார்வையை நான் கேட்க இருக்கின்றேன். இது தொடர்ந்து நடந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக, ஏதோ இப்பொழுது கைதுகள் நடந்திருக்கின்றன, ஆனா தொடர்ந்து டெல்லி வட்டாரத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஒரு நாமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த ஒரு குற்றச்சாட்டு, இந்த ஜெனரலைசேஷனை ஏற்றுப்பீர்களா? இது உண்மை என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இதை முழுக்க ஏற்றுக்கிறேன். இது ரொம்ப காலங்காலமாக நடந்து வர ஒரு பழக்கம். இது
இதுல ஒன்றும் புதுசு ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. இது ரொம்ப நாளா தொடர்ந்து நடந்திருக்கு. நம்ம இது பெருசா முன்னால வெடிக்கிறதுக்கு காரணம் ரகசிய ராணுவம் சம்பந்தப்பட்ட விவரங்கள் வெளியில வந்ததுன்னா அது பெருசா வெடிக்கிறது வழக்கம். பொருளாதார டிபார்ட்மெண்ட் துறைகள் பற்றிய ஆவணங்கள் இந்த மாதிரி வெளியில பெருசா வெடிக்கிறது ஒரு சில மாதங்களுக்கு முன்னால கோல்கேட் அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்த்தோம். ஒரு நூற்றுக்கணக்கான ஆவணங்கள் அப்படியே காணாம போயிடுத்து. எதுவும் பிரைம் மினிஸ்டர் ஹேண்டில் பண்ண ஒரு மினிஸ்ட்ரியில அந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க. ஃபைல எங்களால கண்டுபிடிக்க முடியல, ஃபைல் எல்லாம் தொலைஞ்சு போயிடுத்து அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப சாதாரணமா நடக்கிற விஷயம், ஒன்னும் புதுசுன்னு நம்ம ஒரு பெருசா இது பாதிக்கப்படுதுன்னு இப்போ நம்ம இதை பத்தி கேள்விப்படுறோம். நீங்க ஒரு 30-40 ஆண்டு கால தொடர்ச்சியா இருக்கிறத பார்த்தீங்கன்னா இதனுடைய அடிப்படை இது திருடுறதுனால அதிக லாபம் சில தரப்பினர்களுக்கு கிடைக்கிறது. நீங்க 1991க்கு முன்னால இருந்த காலகட்டத்தை பாத்தீங்கன்னா லைசன்ஸ் பர்மிட் கோட்டா ராஜுன்னு சொன்ன போது எல்லாமே ஒரு சீக்ரெட், எல்லாமே ரகசியமா இருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த ரகசிய ஆவணங்கள் கிடைச்சதுன்னா பட்ஜெட்டை பற்றியோ இல்ல மற்ற துறைகளை பற்றியோ அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இதனால பெருமளவு லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருந்தது. 1991க்கு பிறகு இந்த தாராளமயமாக்கப்பட்டது. நம்ம கம்யூனிஸ்ட் நம்பர் அதை ஒத்துப்பாருன்னு எனக்கு தெரியல. அதற்கு பிறகு வந்த காலகட்டத்தில் டிரான்ஸ்பரன்சின்னு சொல்றோம் இல்லையா, எல்லாம் வெளிப்படையா இருக்கணும், பல வகையான விவரங்களும் ஜனங்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு மாறுதல் ஏற்பட்டது. இது 1991ஆம் ஆண்டுல வந்தது. அதுல முக்கியமான அடிப்படை என்னன்னா நம்ம சுங்க வரி, கலால் வரி இதெல்லாம் பல மடங்கு போட்டதெல்லாம் கணிசம் குறைச்சிட்டே வந்தோம். இந்த உலக அளவில் இருக்கணும், நம்ம கிழக்கத்திய நாட்டில் இந்த டைகர்ஸ் சொல்ற நாடுகள் மாதிரி இருக்கிற லெவலில் குறைக்கணும்னு வந்ததுனால பல வகையான ரகசியங்கள் அம்பலத்துக்கு வந்தனே நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் பத்தி ரகசியமா தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பாகுபாடு வர ஆரம்பிச்சோம். இது ஒரு 10 ஆண்டுகளா அது தொடர்ந்து வந்தது. ஆனாலும் சில துறைகள், அரசாங்க துறைகள் அவங்க கிட்ட இருந்து இருக்கிற விஷயம் வெளியில வந்ததுன்னா கம்பெனிகளுக்கு பல வகையான அனுகூலங்கள் கிடைக்கும். அது எல்லாருக்கும் கிடைக்க மாதிரி இல்லை. சில பெரிய நிறுவனங்கள், இப்ப ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்க திடீர்னு எரிவாயு பெரிய அளவுல உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாங்க. 2008-09 இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா எரிவாயு, நிலத்தடி எரிவாயு எடுத்து பண்ணது கிட்டத்தட்ட 8 கோடி கனமீட்டர் என்ற அளவுல அவங்க பெரிய அளவுல பண்ணினாங்க. அந்த வேலை கட்டுப்படியாகாம இருந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கு திடீர்னு 3 கோடி கன மீட்டருக்கும் குறைவா அதுக்கு சரிஞ்சது. விலை என்ன அது நிர்ணயம் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி சந்தேகம் இருந்தது. $4.20 அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு 1000 BTUக்கு நிர்ணயம் பண்ணாங்க. அது கட்டுப்படி ஆகலைங்கிற விஷயத்தினால பண்ணாங்களோ என்னமோ தெரியாது. அவங்க ப்ரொடக்ஷனை கணிசமா குறைச்சு விட்டுட்டாங்க. அது எப்போ அது அதிகரிக்கும், அது விலை எப்போ அதிகரிக்கும் அப்படிங்கறதுல அந்த மாதிரி கம்பெனிகளுக்கு, அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ற கம்பெனி, கெயின் இந்தியான்னு ஒரு கம்பெனி இதுல மாட்டிட்டு இருக்குது, ரிலையன்ஸ் 2 கம்பெனி மாட்டிட்டு இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் இதனால பல கோடி ரூபாய்கள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறத பத்தி முன்னாலேயே கிடைச்சதுன்னா. அதே மாதிரி எடுத்துக்கோங்க, பெட்ரோல் விலை இப்ப $2 ஏத்துறாங்கன்னு வச்சுங்களேன். அது முன்கூட்டி தெரிஞ்சதுன்னா ஒரு பல ஆயிரக்கணக்கான லிட்டர்களை அதை பதுக்கி வைக்க முடியும். இங்கதான் பிரச்சனை வருது. நீங்கள் சொல்வது போல தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய விஷயம். நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க வென்றேன். அவர் சொல்றாரு 91க்கு பிறகு இருக்கக்கூடிய பாலிசியை சொல்றாரு. நீங்க இந்த நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறத சொல்றீங்க. நாங்க we will not spare anybody அப்படின்னு. ஆனா ஒரு பொதுவான ஒரு பார்வை என்னன்னா, இது ஒரு வெளிப்படைத்தன்மை பற்றி அவர் சொல்கிறார். ஆனா இந்த பாலிசியே இந்த நிறுவனங்கள் தான் நிர்ணயிக்கிறாங்க. அதற்குத்தான் இந்த அரசாங்கங்கள் வழிவகுத்திருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. உண்மைதான். அதுதான் இவரே கூட சொன்னார். என்ன சொன்ன, வீரப்பமொய்லி ரெஃபர்ட் தட் அவர் டிரான்ஸ்பர் டெத் த்ரெட் இருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், அது வீரப்பம் காங்கிரஸ் கவர்மெண்டா இருந்தாலும் பிஜேபி கவர்மெண்டா இருந்தாலும் இன்னைக்கு இது நடந்திருக்கு. இது சரி செய்யும். பிகாஸ் இட் இஸ் நாட் ஓன்லி சென்ட்ரல் கவர்மெண்டோட டாக்குமெண்ட்ஸ். வாட் எவர் டெசிஷன் இஸ் டேக்கன்,
இது வந்து அந்த நிறுவனங்களுடைய இசைவுக்கு ஏற்றாற் போல அவங்களுடைய இசைவுக்கு ஏற்றால் அந்த முடிவே எடுக்கப்படுது. நீங்க ரகசியமா போறது. அதாவதுங்க இன்னைக்கு ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. இன்ஃபேக்ட் கடந்த காலங்களில் கூட அமைச்சர்கள் எந்த கவர்மெண்ட்ல இவங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல கூட அதை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவு அதை நோக்கி போகும்பொழுது நீங்க அதை சந்தேகத்தோட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எடுக்க வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு வந்திருக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு இது கவர்மெண்ட் ஆவணங்களும் இல்ல. இதே மாதிரி ரிலையன்ஸ்ல அம்பானி பிரதர்ஸ்க்குள்ள பிரச்சனை வரும்பொழுது அப்போ ஆர்பிஐயோட செபியோட டாக்குமெண்ட்ஸ் இன்டர்நேஷனல் கான்ட்ராக்ட் இன்டர்நேஷனல் இதெல்லாம் கூட ரெகுலேட்டர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இட்ஸ் ஆல் கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட் வாஸ் ஸ்டோலன். அப்போ அதெல்லாம் வரும்பொழுது இன்னைக்கு இதை சரி செய்வதற்கு இது சரியான தருணம் வச்சுப்போம். இத்தனை நாள் நடந்தது, இன்றைக்கு அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுப்போம். சப்போர்ட் பண்ணுவோம். நான் திரு அருணன் அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய ஒரு விஷயம், இன்னைக்கு இந்த கைதுகள்லாம் நடந்திருக்கிறது. நம்முடைய பிரதான கேள்வியே இது வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை என்று புரிந்து கொள்வதா இல்லை ஒரு கண் துடைப்பு அப்படின்னு. நீங்க வந்து இந்த டாப் பிராஸ் யாருக்கு இதன் மூலமாக ஒரு பொருளாதார நன்மை இருக்குமோ, மிகப்பெரிய நன்மை இருக்குமோ அவர்கள் மீது இந்த தருணம் வரைக்கும் கைது நடவடிக்கைகள் பாயல, இந்த நடவடிக்கையும் பாயல. ஆட்டோமேட்டிக்கா ஒரு இயல்பான ஒரு மனுஷனுக்கு புரிந்து முடியும் ஒரு டாக்குமெண்ட் போறதுனால ஒரு பாஸுக்கு தான் வந்து நன்மை இருக்கும் அப்படின்னு. அது வந்து ஒரு கண் துடைப்பு என்று எடுத்துக்கொள்ளலாமா? should we give some more time? அதாவது நம்முடைய நிபுணர் சரியாக சுட்டி காண்பித்தது போல நீங்க அரசு அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகள் ஓரிரு கம்பெனிகளுக்கு மட்டும் முன்கூட்டியே தெரிந்தால் அவர்கள் எந்த அளவுக்கு கொள்ளையடிப்பார்கள், எந்த அளவுக்கு ஆதாயம் தேட முடியும் என்பதை அவர் எடுத்து சொன்னார். ஒன்னு அரசாங்கத்தினுடைய கருவூலத்துக்கு நட்டம் வரலாம். இன்னொரு வகையில கூட நம்ம பார்க்கலாம். என்னன்னா பல நிறுவனங்கள் இருக்கு, அரசு துறை, தனியார் துறை, போட்டி நிலவுது. எல்லாருக்கும் ஒரு சமமான ஆடுகளம் இருக்கணும் அல்லவா? இப்ப இந்த ஓரிரு நிறுவனத்துக்கு மட்டும் இந்த ரகசிய ஆவணங்கள் தெரிஞ்சு போச்சு என்றால் அவங்க கொள்ளையடிப்பாங்க, மற்றவர்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு. ஆமா, இப்ப எனக்குள்ள எல்லாம் ஒரு சந்தேகம் என்னன்னா இது வெளிவந்திருக்குல்ல, இதுக்கு கூட என்ன காரணமா இருக்கலாம்னா இந்த பெட்ரோலிய நிறுவனங்களுக்குள் நடந்த போட்டியின் காரணமாக கூட இது வெளிவந்திருக்கலாம். கான்ஸ்பிரசி தெரிஞ்சு சொல்லிட்டே போலாம். நினைக்காதீங்க, அப்படியும் கூட இருக்கலாம். வெளி வந்திருக்கிறது. என்னுடைய கவலை வந்து என்னன்னா இந்த மாதிரி வெளியே வந்திருக்கிறது சரி, டெல்லி போலீஸ் வந்து இன்னொரு நிறுவனத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்களுக்காக நடவடிக்கை எடுத்துன்னு சொல்ல முடியுமா என்ன? இல்ல, அதாவது நீங்க ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி எழுப்புனீங்க. நானும் அதான் சுட்டி காண்பித்தேன். துணை பொது மேலாளர் கைது செய்யப்படுகிறார். அவர் வெறும் சம்பளம் வாங்குறவர். இதனால பல ஆயிரம் கோடி ரூபாய் லாபம் ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு வருகிறது. உதாரணமா எஸ்ஆர் கம்பெனிக்கு வருது, அதனுடைய துணை பொது மேலாளர் கைது செய்யப்பட்டிருக்கார். இதனால எஸ்ஆர் கம்பெனிக்கு ஆதாயம் என்பது நிரூபிக்கப்பட்டால் நடவடிக்கை அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் மற்றும் இதர இயக்குனர் அவை என்கிற மிச்ச டைரக்டர் மீது அளவா நடவடிக்கை எடுக்கணும். அவங்களுக்கு தான் லாபத்துல பங்கு போகுது. அவங்க மீது நடவடிக்கை எடுக்குமா பாஜக அரசு என்பதுதான் கேள்வி. இங்கே சகோதரி ஒரு பப்ளிக் டொமைன்ல இருக்கு, இது ஒரு பிரஷர் பில்ட் ஆகும். நீங்க என்ன சொன்னீங்க? அவங்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அனுகூலமான அரசு அப்படின்னீங்க. அதே நிறுவனங்கள் எந்த நிறுவனங்கள் இதெல்லாம் ஃபண்டிங் வருது அப்படின்னு சொன்னீங்களோ அந்த நிறுவனங்கள் நடவடிக்கை பாயாதுங்கிற இவங்களுக்கு இடையில் உள்ள போட்டியில் கூட சில நேரங்கள் இப்படி வெடித்து வெளியே வரும்போது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு மத்திய அரசு ஆளாகி இருக்கிறது. அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்தது நான் வரவேற்கிறேன். அடுத்த பாயிண்ட், ஆனால் உச்சியில் இருப்பவர்களை மெய்யாலும் பயன் பெற்றவர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுப்பார்களா? இப்ப அதுதான் நம்ம சகோதரி சந்தேகத்தை கலப்பினாங்க. ஏங்க குறி வச்சு யார் மேலேயும் வேட்டையாடக்கூடாது. ஏன் தெரியுமா அவங்க சொன்னாங்க? கேளுங்க, இந்த ஒரு ஊழல் விவகாரத்தில் பிர்லா குடும்பத்தை சார்ந்த ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்கிறது காங்கிரஸ் அரசு முடிவு செஞ்சது. அப்ப அமைச்சர் ஆனந்த் சர்மா அதை எதிர்த்தார். இப்ப பாருங்க, அதே ஆங்கில பத்திரிகை பழையபடி ஒரு செய்தி போட்டிருக்கு. என்னன்னா இந்த மாதிரி எல்லாம் நாங்க சில நடவடிக்கை எடுத்திருக்கோம், ஆனால் எந்த ஒரு கார்பரேட் நிறுவனத்தின் மீதும் குறி வச்சு வேட்டையாட மாட்டோம். ஒரே நிமிஷம், அருணன் மரியாதைக்குரிய அருணன் சொல்றாரு அவங்களுக்கு இதுதான் பிரச்சனை, இத்தனை நாள் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தா பாராட்ட மனம் இல்லை. இப்ப என்ன சொல்றாங்க, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோமே, அதனால எதிர்காலத்தில் அரஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு இவங்களே பேசுறாங்க. நான் என்ன சொல்றேங்க, இது இங்க மாத்திரம் இல்ல, இதுவரை நீங்க சொன்ன விஷயங்கள் பொய்யாயிடுச்சு.
நான் விஜயதாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். அவர் ஆனந்த் சர்மா பத்தி குறிப்பிட்டார். நீங்க உங்க காலத்துல இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருந்து வந்துட்டு இருக்கு. இப்பயாவது வந்து ஊடகங்கள்ல வருது, டெல்லிக்கு அமைச்சர்களே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனந்த் சர்மா காமர்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறார், நான் வந்து ஒரு மீட்டிங்கு போனேன், தொழிலதிபர்களுடைய மீட்டிங்கு போனேன். அங்க தொழிலதிபர்கள் என்ன சந்திச்சாங்க. அவங்க என்ன சந்திச்சு என்ன சொன்னாங்க தெரியுமா, இப்ப இந்த மாதிரி வந்து என்வாயன்மெண்டல் கிளியரன்ஸ் எல்லாம் மெட்ராஸுக்கு போகுதான், அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் அங்க எடுத்துட்டு போறாங்களா அப்படின்னு. அது உண்மையாக இருக்குமானா இன்னைக்கு சொல்ற அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? பல குற்றச்சாட்டுகள், ஃபைல் காணாம போச்சு, மிஸ்ஸிங் ஆச்சு, இதன் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்காம இன்னைக்கு இந்த அரசாங்கம் மீது இது வந்து 8 மாசமா ஏன் நடக்குது அப்படின்னா இவ்வளவு வருஷமா நடக்க விட்டது ஏன்? அதாவது நடவடிக்கை என்பது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்டது. என்ன நடவடிக்கை? அதாவது இன்னைக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, சிபிஐக்கு அந்த கேஸ் இருக்கு. இல்ல மேடம், இப்போ ஆனந்த் சர்மா குறிப்பிட்டதுனால சொல்றேன், அவர் சொன்னதுனால அந்த விஷயத்தை ஒட்டியே பேசுறேன். நரேந்திர மோடி ஜெயந்தி டாக்ஸ் அப்படின்னு சொன்னார். ஆனா அதே அந்த அவர் குற்றச்சாட்டா காங்கிரஸ் எதிர்த்தது. இன்னைக்கு அவர் என்ன குற்றச்சாட்டு வச்சாரோ அதே குற்றச்சாட்டை இன்னைக்கு நீங்க வந்து அதே அமைச்சர் ராகுல் காந்தி மேல சொல்றாங்க. அதை சொல்லுங்க முதல்ல. இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படிங்கிறது என்ன நடவடிக்கை எடுக்க? அதாவது அமைச்சர்கள் பத்தி விமர்சனம் பண்றதெல்லாம் அரசியல் ரீதியாக தேர்தல்களை சந்திக்கக்கூடிய நோக்கத்தோடு பல்வேறு விதமா வைக்கப்படலாம். அது யார் நாம் வந்து அதாவது நாம் வந்து அதற்கு ஒருத்தர் மேல விமர்சனம் வைப்பது, ஆனால் ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்வது என்பது நாம் பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. வைப்பது காங்கிரஸ், வைத்திருப்பது காங்கிரஸை சேர்ந்த ஒரு அமைச்சர் மீது, அமைச்சரா இருந்த ஒருவர் மீது. அதாவது அதற்குண்டான உண்மைத்தன்மை என்ன என்பதை நாம் ஆராய வேண்டும். கிடையாதுங்க. அதாவது ஜெயந்தி அவர்கள் அவர் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்த பொழுது அவரே ரிசைன் பண்றாங்க. அவங்களுடைய போஸ்ட்ல இருந்து அவங்க ரிசைன் பண்ணிட்டு கட்சி வேலைக்கு போறேன்னு ரிசைன் பண்றாங்க. சரி, அப்படி கூட வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவர் கட்சி வேலை பார்க்க போறேன்னு சொல்லி அன்னைக்கு ரிசைன் பண்றாங்க. ஒரு வருஷம் கழிச்சு அவங்க கட்சியை விட்டே வெளியில போகும்போது பல கதைகளை சொல்லிட்டு போறாங்க. அவர் சொன்ன கதைகள், அவர் சொன்னது கதைகள் உங்களோட குற்றச்சாட்டு. நீங்க கதைகள் இல்ல, மோடியே சொன்னாரு ஜெயந்தி டாக்ஸ், காங்கிரஸ் சேர்ந்த ஒரு எம்பி இந்த நிகழ்ச்சியில சொல்றாரு. அந்த குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருந்ததுங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, அதுல ஜெயந்தி டாக்ஸ்ங்கிறது உண்மையா பொய்யாங்கிறத இன்னொரு ஒரு சிபிஐ என்கொயரி போட்டு கண்டுபிடிச்சுக்கிட்டோம். சொல்றாரு இன்னைக்கு இந்த மாதிரியான குற்றச்சாட்டு மெட்ராஸுக்கு போச்சு அப்படின்னா ஏன் அதற்கு நடவடிக்கை, அது உண்மையா பொய்யாங்கிறது வேற விஷயம். குற்றச்சாட்டு அதாவது மெட்ராஸ்க்கு போயிருந்துச்சுன்னா மெட்ராஸ்ல அவங்க வீடு இருந்திருக்கலாம், என்னைக்காவது அவங்க 10 நாள் ஆபீஸ் போகாம இருந்திருப்பாங்க. நடராஜனுக்காக பேசுறதோ ஆனந்த் சர்மாக்காக பேசுறதோ கிடையாது. ஆனால் ஒரு அமைச்சர் தன்னுடைய பணியில் எவ்வாறு செயல்பட்டார் என்பதும் ஆனந்த் சர்மா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுலயும் உண்மை இருப்பதாக நான் பார்க்கிறேன். அந்த அளவில் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து அந்த டாக்ஸ் வாங்கினது கொண்டது அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் பண்ணுச்சு. ஆனால் இன்றைய தினம் இல்ல ஜெயந்தி டாக்ஸ் வாங்கினாங்கன்னு ஆனந்த் சர்மா சொல்ல, ஊடகங்கள் சொல்லல, எதிர்கட்சிகள் சொல்லல, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி இந்த நிகழ்ச்சியில சொல்றாரு. நிகழ்ச்சியில சொல்றாரு அதாவது அந்த குற்றச்சாட்டு எல்லாம் அவர்கள் மீது இருக்கிறது அப்படின்னு. வேற பல ஃபைல் வந்து காணா போச்சா என்னன்னு இன்னும் தெரியாது. அந்த விஷயத்துல இப்ப நம்ம ஃபைல் காணா போனதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஜெயந்தி வீட்டுக்கு போன ஃபைல் திரும்பி கிடைச்சதா காணா போச்சான்னு எனக்கு தெரியாது. ஆனந்த் சர்மா விளக்கணும், எனக்கு காணா போச்சான்னு எனக்கு தெரியாது. சிபிஐ தான் என்கொயரி நடத்தணும், இத பத்தி நமக்கு தெரியாது. அதாவது இப்ப ஜெயந்தி நடராஜன் வீட்டுக்கு ஃபைல் போய் காணா போச்சுங்கிறதா இப்ப கேஸா? இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் கட்டத்துல நீங்களே சொன்னும் போது இந்த பேசல போச்சாங்கிறது தான் கேள்வி. இல்ல அதாவது இன்றைக்கு ஃபைல்கள் காணாம போவது என்னை பொறுத்தவரை இன்னைக்கு பயங்கரமா கம்ப்யூட்டரைஸ் ஆன இந்த காலகட்டத்துல ஃபைல்கள் காணா போறதுன்னு சொல்றதே தப்பு நான் நினைக்கிறேன். அந்த ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் அதை முழுமையாக நம்முடைய பழைய கோப்புகள் காணாம போனதை மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் பழைய கோப்புகள் காணாம போனதை அவங்க உறுதி பண்ணிருக்காங்க. 8 மாசம் மட்டும் அதுக்கு முன்னாடியே சொல்ற கடந்த 10 ஆண்டு காலமே வச்சுக்கோங்க. அந்த அளவு பாத்தீங்கன்னா இன்றைக்கு பழைய கோப்புகள், பல்வேறு பழைய கோப்புகள் காணாம போனதை
பலமுறை கூறப்பட்டிருக்கு. அதற்கு நடவடிக்கை சிபிஐ என்கொயரி கூட பெண்டிங்கா இருக்கு. நாம் அதை பார்க்க வேண்டும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் காணா போனது என்ன, பட்ஜெட் ஆவணங்கள். இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பட்ஜெட் ஆவணங்கள் காணா போனதா நாங்க சொன்னதே கிடையாது. அந்த அளவில் பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஆவணங்கள் சொல்லலாம் இல்லையா கிடையாது. பட்ஜெட் ஆவணங்கள் திருடப்பட்டோ இல்ல பட்ஜெட் ஆவணங்களை வியாபாரம் செய்ததாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி கூறுவது போல நாங்க சொன்னது கிடையாது. ஏன்னா பட்ஜெட் ஆவணங்கள் என்பது இந்த நாட்டின் பொருளாதார தலையெழுத்தை நிர்ணயிக்கும். ஆகையால் அது காணா போறதுங்கிறது நிலக்கரி டிபார்ட்மெண்ட்ல ஏற்கனவே காப்பி எடுத்து வச்சிருப்பாங்க. ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். எவ்வளவு டாக்குமெண்ட் இப்ப நான் கூட அட்வொகேட்ஸ் கோர்ட்ல எவ்வளவோ பண்டில் காணா படிச்சிருமோ உடனே பிளீஸ் ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆர்டர் போடுவாங்க. ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நாம கொண்டாந்து நாங்களே எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத நான் ஒரு பிரிச்சு காமிக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். ஆனால் அதே நேரம் அதுக்கு ஒரு சிபிஐ என்கொயரி பெண்டிங்ல இருக்கு. நீங்க அதை பார்க்க வேண்டும். நீங்க திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்காங்க. சிபிஐ என்கொயரி நடக்கிறதுக்கு நாங்க எங்க காலத்துல தாங்க சிபிஐ என்கொயரி ஆரம்பிச்சோம். எங்களை விட சீரியஸா அந்த இஷ்யூவை பார்த்தவங்க வீரப்பொம்மையில் என்கொயரி போட்டாச்சு. இன்னைக்கு நான் உன்னை சொல்ல வந்தா அதை விட மாட்டேங்க. அதாவது பெண்களை பேச ஆவணங்கள் என்பது எது போன்ற ஆவணங்கள் என்பது முக்கியத்துவம் பெறும். இங்க சாதாரண ஆவணம் காணா போறதுன்னு சொல்றதுக்கும் முக்கியமான பட்ஜெட் இப்படி புரிஞ்சுக்கிறேன் விஜயதரணி. இப்ப காணாம இருக்கிற ஆவணங்கள் மிக முக்கியமானது. சிபிஐ அதாவது கோல்கேட்லயோ இல்லாட்டி அதுலயோ அவையெல்லாம் முக்கியமான ஆவணங்களா இல்லையாங்கிறத சிபிஐ ஆய்வு செய்து அறிக்கை கொடுக்கும் நான் புரிஞ்சுக்கிறேன். இது சரியா தப்பான உங்கள்கிட்ட விளக்கம் கேட்கிறேன். கிளாசிஃபைட் டாக்குமெண்ட் சர்வசாதாரணமாக திருடப்பட்டிருக்கின்றன. அரசாங்கத்துடைய ரகசிய ஆவணங்கள். இதன் மீது நடவடிக்கைகள் பாய்ந்திருக்கின்றன. ஆனாலும் அதன் மீது பல கேள்விகளும் விவாதங்களும் எழுந்திருக்கின்றன. திரு விஸ்வநாதன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார், தொழில்துறை பொருளாதார நிபுணர். நீங்களே குறிப்பிட்டது போல இந்த ஒரு குற்றச்சாட்டு புரிதல்ல வெவ்வேறு காலகட்டங்கள்ல தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனா இந்த நாட்டுடைய ஒரு ஆவணங்கள் இவ்வளவு ஈஸியா இவ்வளவு நாட்களாக சிசிடிவி கேமராக்கள் கூட பொருத்தப்படாமல் இருந்திருக்கிறது. இதை தடுப்பதற்கான என்ன மெக்கானிசம் தேவை? இது போன்ற ஒரு திருட்டுக்கள், இது போன்ற ஒரு ஃபேர் பிளே தடுக்கக்கூடிய இந்த ஒரு கேவலமான செயல்கள்லாம் நடைபெறாமல் இருக்க என்ன நடவடிக்கைகள் தீர்வாகும் நினைக்கிறீங்க திரு விஸ்வநாதன்? ஹரிஹரன், நீங்க டெல்லியில இதை போயிட்டு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாஸ்திரி பவன்ல சாஸ்திரி பவனுக்குள்ள போயிட்டு வந்து ஈஸி இல்ல, சுலபமான காரியம் இல்ல. அது உள்ள போறதுக்கு ஏகப்பட்ட கடுபிடிகள் உண்டு. வெளியிலேயே நீங்க பாஸ் வாங்கிட்டு போகணும். வெளியில இருந்து யாருங்க போனாங்கன்னா அதுக்கப்புறம் பல கட்டங்கள் இருக்கு. சென்ட்ரல் செக்யூரிட்டி போர்ஸ் இருக்காங்க. ஒரு மினிஸ்ட்ரிக்கெல்லாம் போறதுன்னா நிறைய அதுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருக்கின்றன. இதெல்லாம் மூளை என்ன மாதிரி இருக்கிற சாதாரண மக்களுக்கு பொறுத்துதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அரசியல்வாதிகளோ மற்ற இந்த மாதிரி லைசான் ஆபீசர்ஸ் சொல்றோம் பாருங்க, அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்னும் கட்டுப்பாடு அதிகமா இருக்கிறதா தெரியல. ஏன்னா பத்திரிகையாளரும் கூட அவங்க இதெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இது ஒரு ஐடியா, இதை தடுத்தாலும் அது பிரச்சனை. இதுக்கு ஒரு தீர்வு சிசிடிவி கேமரா இப்ப வீடுகள்லாம் கூட போடுறோம். இது ஏன் இவ்வளவு முக்கியமான ஆபீஸ்ல ப்ராப்பரா போடல? அது யாராவது இன்டர்ஃபியர் பண்ணா, யாராவது அதை போய் தடை பண்ணினா அது ஈஸியா தெரிஞ்சிடும். சென்ட்ரலா மானிட்டர் பண்ற போது தெரிஞ்சிடும். இது பண்ணலங்கிறதே ஒரு அதிசயமான ஒரு விஷயம். ஏன்னா இதெல்லாம் ஒரு 5-6 வருஷம் ஆகுது பரவலா நம்ம இப்ப சாதாரண வீடுகள் எல்லாம் கூட இது பரவலா போட ஆரம்பிச்சிட்டோம். இல்ல போட்ட சிசிடிவி கேமரா கூட டிசேபிள் பண்ணிருக்காங்க. பண்ணினா உடனே தெரிஞ்சிடும் அறிகிறேன். அதாவது சில இடங்களில் இந்த திருட்டுகள் நடந்திருக்கக்கூடிய இடங்கள்ல ரொம்ப வசதியா ரொம்ப கிளவரா சிசிடிவி கேமரா டிசேபிள் பண்ணி நடுராத்திரியில வசதியா பண்ண முடியாது. இல்லைங்க, நீங்க நடைமுறையில இதெல்லாம் சென்ட்ரலி மானிட்டர் பண்ற போது யாராவது டேம்பர் பண்ணினா உடனே தெரிஞ்சிடும். இதெல்லாம் சென்ட்ரல் நீங்க எங்க இருந்து வேணா இதை கண்காணிக்கலாம். உங்க செல்போன்ல கூட கண்காணிக்கலாம். இது ஒண்ணு. இதை விட முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நான் அடிப்படையான ஒரு விஷயத்துக்கு போறேன். நம்ம ஒரு பிரிட்டிஷ் அரசாங்க முறையில
பல ஆண்டுகளா 50-60 வருஷமா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இதெல்லாம் ரகசிய காப்புன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நீங்க ஆர்டிஐ மூலமா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமா நம்ம நிறைய விஷயத்த அவங்ககிட்ட இருந்து கேட்டு வாங்க முடியும். ஒரு தீர்வு என்னன்னா, அதிகமான ஐட்டங்கள் விஷயங்களுக்கு இந்த சீக்கிரட்டுங்கிற இந்த வழிமுறையை எடுத்துடலாம் வெளியில. இதெல்லாம் பப்ளிக் டாக்குமெண்ட்ல நீங்க நேரடியா நீங்க அதை போடுறீங்கன்னு வச்சுங்களேன், முக்கியமான பல விஷயங்களை நேரையே நீங்க நெட்ல போட்டீங்கன்னு வச்சுங்களேன், இது பற்றிய ஒரு ரகசியங்கிற இது மறைஞ்சு போயிடும். முக்கியமா இருக்கிற சில துறைகள், பாதுகாப்பு துறைக்கு இது வேணும், அட்டாமிக் எனர்ஜி மாதிரி இருக்கிற துறைக்கு இது வேணும், காமர்ஸ் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரியில இருக்கிற சில முக்கியமான, இப்ப ஆயில் மினிஸ்ட்ரி பண்ண மாதிரி இருக்கிறது சிலது வேணும். இது போக மாக்கி இருக்கிறது எல்லாத்தையுமே வெளிநாடுகள்லாம் இருக்க மாதிரி, அமெரிக்கால இருக்க மாதிரி, பிரிட்டன்ல இருக்கிற மாதிரி, யூரோப்பிய நாடுகள் இருக்க மாதிரி இதெல்லாம் வெளியில கொண்டு வரலாம். இதுல ஒன்னும் சீக்கிரட்டா ஒன்னும் தரப்போற விஷயம் கொண்டு போக விரும்புறேன். நான் உங்கள்கிட்ட திருப்பி வரேன். திரு அருணன் அவர்கள்ட்ட தான் கொண்டு வர போறேன். ஒரு லைசன்ஸ் ராஜ் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஊழல்கள், இந்த மாதிரியான திருட்டுகள் மிக அதிகமாக இருந்தது. இன்னைக்கு இந்த ஒரு பட்ஜெட்டை இவ்வளவு பட்ஜெட்டையோ இல்லாட்டி இந்த மாதிரி டிசிஷன்ஸையோ இவ்வளவு சென்ட்ரலைஸ்டா வச்சுக்காம இவ்வளவு ஒரு டிரான்ஸ்லூசென்டாவோ ஒபேக்காவோ வச்சுக்கலாம, இன்னும் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கும்போது இந்த திருட்டு அப்படிங்கிறதுக்கான விஷயத்துக்கு பேச்சுக்கு இடமே இருக்காது அப்படிங்கிற. அதாவது 91க்கு முன்பு இருந்த நிலைமை இப்ப இல்ல, எல்லாருக்கும் புரிகிறது. பெருமளவுக்கு வெளிப்படைத்தன்மை வந்துருச்சு இந்த புதிய பொருளாதார கொள்கையின் காரணமாக. ஆனா ஒரு அரசு என்பதுல கொஞ்சமாவது ரகசியம் என்பது இருக்கும்ல, இருக்க வேண்டாமா? உதாரணமாக பட்ஜெட் போடுறோம், ஏன் ஒரு குறிப்பிட்ட நாள்ல போடுறோம்? இந்த ஒரு பட்ஜெட்டே ஒரு சென்ட்ரலைஸ்டு டாக்குமெண்டா வச்சுக்கும் பொழுதுதான். ஆமா, இல்ல அது எப்படி ஒரு நாட்டுல மத்திய அரசு சென்ட்ரலைஸ்டு டாக்குமெண்டா தான் இருக்க முடியும். அந்த ஆவணம் இந்த தேதியிலிருந்து தான் இது அமலுக்கு வருது என்று ஒரு பிப்ரவரி 28 சொல்ல வேண்டியிருக்கு, ஏப்ரல் 1ல இருந்து வருதுன்னு. அதற்கு முன்பே தெரிய வந்தால் நிபுணரே ஏற்றுக்கொண்டாரு, விஷயங்களை பதுக்கி வைக்க முடியும், விலையை கூட்டி ஆதாயம் அடைய முடியும்னு. அதே போல இன்னொரு விஷயம் சொன்னேன், அந்த சமமான ஆடுகளம் என்பது இல்லாமல் போனால் நிச்சயமாக இன்னொரு கோஷ்டி கிளம்பும், எப்படி அவருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு என்று. ஆகவே எல்லாத்தையுமே வெளிப்படையாக வைப்பது என்பது ஒரு நாட்டுக்கு ஆகாது. நிச்சயமாக வெளிநாடுகள் கூட அப்படித்தான் இருக்கு. சில விஷயங்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் ரகசியமாக அரசு காப்பாற்ற வேண்டியிருக்கும். பிரச்சனை என்னன்னா, திருடுறாங்க என்ற காரணத்தால் கதவை திறந்து விட்டு போக முடியாது. இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு தகவல் என்னன்னா, ரொம்ப காலமாகவே ஒரு வலை பின்னல் இருந்திருக்கிறது. இப்ப கைதாயிருக்காரு ஒருத்தர், சுபாஷ் சந்திராங்கிறவர். அவர் பெட்ரோலிய அமைச்சகத்தில் ஒரு சாதாரண வேலையா இருந்தவர். அவருக்கு ஜூபிலன் எனர்ஜி கம்பெனியில மிகப்பெரிய நிர்வாகியாக 10,000 ரூபாய் மாத சம்பளத்தில் அவரை நியமிச்சிருக்காங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு, இவர் சொன்னார்ல அவ்வளவு எளிதா உள்ள போக முடியாதுன்னு, வெளியால் உள்ள போக முடியாது, ஆனால் உள்ளாலு வெளியாளுக்கு பியூன் எடுத்து வந்து போய் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் குற்றச்சாட்டு. திரு விஸ்வநாத் நீங்க குறுக்கிட விரும்புனீங்க. சார் திரு விஸ்வநாத். ஐயா, இதுல ரெண்டு பாயிண்ட் பாருங்க. டாக்டர் மோகன் குருசாமின்னு அட்வைசரா இருந்தார் யஷ்வந்த் சின்ஹாக்கு. அவர் பீரியட்ல சொல்றார், மாருதியை பத்தி ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு அவர் வந்து தயார் பண்ணி அனுப்பிச்சாராம். அவர் அனுப்பிச்சு அந்த மாருதி கம்பெனிக்கு போய் சேர்றதுக்கு, அரசாங்கத்துக்கு போய் சேர்றதுக்கு முன்னால அடுத்த நாள் பத்திரிகையில இதை பத்தி வெளியில வந்திருக்கு அப்படின்னு ஒரு அதிசயம் சொன்னார். இது இப்ப நடக்கிறது இல்ல. அதே மாதிரி நீரா ரேடியோ டைப் பத்தி உங்களுக்கு தெரியும். அரசாங்கத்திற்கு எல்லா விஷயமும் லைசன் ஆபீசர் மூலமா டாடா கம்பெனிக்கும் ரிலையன்ஸ் கம்பெனி எல்லாருக்கும் பரவலா போயிட்டு இருக்குது. இது புதுசா ஒண்ணும் இல்லைங்கிறது தான் என்னுடைய ஒரு கணிப்பு. இதுல ரெண்டு விதமா டேக்கிள் பண்ணோம்னா, ஒண்ணு இதுக்கு இதுல இருக்கிற இந்த ரகசியத்தன்மை முக்காவாசி இடத்துக்கு வேண்டான்னு வெளியில எடுத்துட்டு பப்ளிக் டொமைன்ல அதை போட்டுடலாம். இதெல்லாம் நம்மளுடைய அரசாங்கம், நமக்காக நடக்கிற அரசாங்கம்னு சொன்னீங்கன்னா முக்காவாசி ஐட்டம் வெளியில கொண்டு வரலாம். அது மீறி இருக்கிறதுக்கு விஜயதாரணி சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட் பேப்பர்லாம் பண்றது 15 நாளைக்கு அவங்க வெளியில விட மாட்டாங்க. இந்த பட்ஜெட் தயாரிக்கிற உயர் அதிகாரியிலிருந்து ஆரம்பிச்சு அதுல சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் பிரிண்டிங் முடிகிற மொத்தம் 15 நாளைக்கு வீட்டுக்கு போக முடியாது. 24 மணி நேரம் பலத்த காவலோட அவங்க நார்த் பிளாக்ல அடியில பேஸ்மெண்ட்ல தான் இருப்பாங்க. 24 மணி நேரம் வெளியில அவங்க 15 நாள் 10 நாளைக்கு போக முடியாது. ஆக இது சில விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். பட்ஜெட் சாதாரணமா லீக் ஆனதை நம்ம பார்க்கல. இப்பவும் சரி பழையும் சரி. இப்ப கூட அவங்க சொன்னது வந்து ஏதோ ஒரு குறிப்பா இருக்கக்கூடிய பெட்ரோலிய அமைச்சகத்துடைய ஒரு குறிப்பு வெளியே வந்திருக்கு. அத கூட ஓபன் ஆகிக்கிறதா? அதாவது அருணாநிதியில முக்கியமா பாயிண்ட் என்னன்னா, 3 மாசம் முன்னால இருந்து பரிவர்த்தனை நடந்துட்டு இருக்கும். 15 நாள் முன்னால இருந்து இதை குவாரண்டைன் பண்ணிடுவாங்க. வெளியில யாரையும் அனுப்ப மாட்டாங்க. அது கூட வெளியே
அது பட்ஜெட்டோடு வைக்கக்கூடிய பிச்சை கூட வெளியே வந்துருச்சு. நீங்க டிசம்பர் மாசம் ஆரம்பிக்கிறவங்க பட்ஜெட்டை பத்தி டிசம்பர் மாசம் 2 மாசம் முன்னால இருக்கிற சில விஷயம் வரலாம், அது என்னன்னு தெரியாது. இப்ப இருக்கிற விஷயம் ஒண்ணும் வரல. விஷயம் ஒண்ணு சொல்றேன் ஹரிகரன். இன்னொரு சின்ன விஷயம் சொல்றேன். இப்போ இந்த ஓரளவு நீங்க இதை தடை பண்ணலாம். மனுஷ சுபாவம் இந்த திருடுறதுங்கிறதுல கொஞ்சம் பேர் இருந்துட்டு தான் இருப்பாங்க. இது ஏன் இவங்களை அம்பானி அரெஸ்ட் பண்ணல இவங்களை பண்ணு கேக்குறாங்க. இவ எடுத்துன்னு போய் அவங்ககிட்ட கொடுத்துருக்கான், அவங்ககிட்ட மாட்டிட்டு இருக்காங்கிற விட இவங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். இதுக்கு மேல இருக்கிறதுக்கு கோர்ட்டுக்கு போகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கார்பரேட்லாம் பல நிபுணர்களை வச்சு ஆர்கியூ பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னைய மாதிரி சாதாரணவங்களுக்கு அந்த மாதிரி கோர்ட்டுக்கு போக முடியாது. அதனால அவங்களை தொடர்றதுக்கு முன்னால கேசஸ் ஸ்ட்ராங்கா அவங்க ப்ரூவ் பண்ண அப்புறம் தான் தலையை பிடிக்க முடியும். நீங்க கேட்டீங்க இது இருக்கு அம்பை நோவானு. கார்பரேட்ஸ் மிக பிரபலமான வக்கீல்களை உங்களை என்கேஜ் பண்ண முடியும். அதனால அம்போட நிக்க கூடாது அப்படிங்கிறது கட்டாயம். முந்தைய கட்டங்கள்ல இதே போன்று இந்த மாதிரியான எஸ்பியோனேஜ் புதுசல்ல. முந்தைய கட்டங்கள்ல அது அம்போட நின்று இருக்கு அப்படிங்கறத குற்றச்சாட்டு. நான் விஜயதன் கேட்கவும் என்ற நீங்க சொன்னீங்க. நான் உங்கள்கிட்ட வரேன்னா இது இந்த அரசாங்கத்துல பாருங்க அப்படின்னு நீங்க இது இப்ப மே மாசத்துல தொடங்கி அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் தான் நடந்துட்டு இருக்கு. அதற்கு முன்னாடி பரிசுத்தமாக எந்த ஆவணங்களும் போல எதுவும் திருடப்படல அப்படின்னு சொல்ல வரீங்களா? நானே கூறுகிறேன்ல, இப்ப பிரதமருடைய டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்துல கூட பிரதமருடைய அலுவலகத்திலிருந்து பல கோப்புகள் காணா போச்சுங்கிறது அவங்க அந்த அமைச்சர் அதுல என்னங்க மாற்றம் கொண்டு வந்தீங்க? எவ்வளவு கைதுகள் நடந்தது, எவ்வளவு பேர் சிபிஐ என்கொயரி நடந்தது, எவ்வளவு வருஷமா? அது கடைசி கட்டத்துல தானே அது போன லாஸ்ட் இயர் தானே சொன்னாங்க. அந்த கேஸ இவங்க தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா அரசாங்கம் தான் அந்த கேஸ நடத்துவோம் கண்டுபிடிச்சு கொடுங்க. அதாவது நம்ம ஒரு விஷயத்துல கவனம் கொடுக்கல நான் நினைக்கிறேன். நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது ஒரு விஷயம் தெளிவாகிறது. அப்ப அவர் சார் சொன்ன மாதிரி எக்ஸ்பர்ட் அவர் பேசினதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு என்ன நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கணும்னா, காங்கிரஸ் அரசாங்கம் தொலைநோக்கு பார்வையோட தான் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நாம கொண்டு வந்தது அதுக்குதான். அது கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி ஆஃப் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், நாட் கான்ஃபிடென்ஷியல் ரெக்கார்ட்ஸ். ஒரு விஷயம் சீக்ரெட் ரெக்கார்ட்ஸ் எதெல்லாம் கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் போயிருக்கு. ஆர்டிஐல பிரச்சனை இல்ல. நான் புதுசா சொல்ல வந்த கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அதாவது நான் கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸே மக்கள்கிட்ட கிடைக்காத லெவல் இருந்த காலத்தை மாற்றி தான் காங்கிரஸ் ஆட்சியில அந்த சட்டத்தை கொண்டு வந்து மக்களிடம் கொண்டு சேர்த்தோம். இரண்டாவதாக கிளாசிஃபைடு எதா இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறது தீர்மானிக்கணும். இன்னுமே அந்த தீர்மானம் ஏற்படல. அதுக்கு அடுத்தபடியாக ஹைலி கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் எதுவோ அந்த கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் தான் இன்னைக்கு வெளில வந்திருக்கு. அதை தான் நாம் குறிவைத்து அந்த சிபிஐ என்கொயரியோ அதை வேகமாக நடத்தி தண்டனை பெற்று தர வேண்டும். அதை மாற்று கருத்தே கிடையாது. டாக்குமெண்ட்ஸ் பத்தி தான் பேசுறோம். இன்னொன்னு நீங்க கார்பரேட் எஸ்பியானஜி அப்படின்னு சொன்னா கூட இது பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் கண்டிப்பா இருக்குங்கிறதா என்னோட பாயிண்ட். குமார் நாராயணன் இந்திரா காந்தி பீரியட்ல பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து ஸ்பை இதுக்கு பாகிஸ்தானுக்கு ஸ்பையா ஒர்க் பண்ணார்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மித்ரோகின் ஆர்கியூ இருக்கு. மித்ரோகின் ஆர்கியூல அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் அவங்க பணம் கேஜிபியோட ஏஜென்டா செயல்படுறாங்க. மித்ரோகிங்கிற ஒரு கேஜிபியோட சீனியர் கேஜிபி ஆபீசர். அவர் சொல்றாரு இந்தியாவில் மினிஸ்டர்ஸ் நீராரடியா ஃபார்மர் ஐபி டைரக்டர் தார் சொல்றாரு ஓபன் சீக்ரெட்ஸ்ங்கிற புக்ல பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அக்யூஸ் பண்ணாரு. அவரு அவங்க மினிஸ்ட்ரியில 3 பேர் கேஜிபி ஏஜென்டா இருந்தாங்க கூட தான் சொன்னாரு. பொலிட்டிக்கல் இது இருந்திருக்கிறது. இன்ஃபேக்ட் பொலிட்டிக்கல் எலெக்ஷன் ஃபண்டிங் யுஎஸ் ஃபண்ட் பண்ணிருக்கு காங்கிரஸ்ங்கிற அலிகேஷன் இருக்கு. யுஎஸ் அம்பாசிடர் ஒருத்தர் சொல்லிருக்காரு. இது இன்னொரு ஆங்கில பத்திரிகை என்ன சொல்லியிருக்குன்னா இப்ப ஒரு அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. உண்மையிலேயே இதனால் பயனடைந்த ஒரு நிமிஷம் உண்மையிலேயே இதனால் பயனடைந்த அந்த பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய முதலாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பீர்களா
அவர்களிடமிருந்து தானே பாஜக கடந்த மக்களவை தேர்தலுக்கு நிதி உதவி பெற்றது ஆட்சியில தானே கொண்டு வந்திருக்குங்கிறதையும் பார்க்கணும். நிச்சயமாக இது அம்போட நிற்க கூடாது, எய்தவர்கள் பக்கமும் போகணும். நாட்டுடைய ரகசியங்கள் ஆவணங்கள் திருடப்பட்டிருக்கின்றன அப்படிங்கும்போது சாதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. கடுமையான நடவடிக்கையை தான் இது போன்ற ஒரு குற்றச் செயல்களை தடுத்து நிறுத்தும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. நேர்களுடைய பார்வையில் இந்த நடவடிக்கைகள் எப்படிப்பட்டது? நேர்களுடைய பார்வை, மக்களின் கருத்து இதோ. கார்ப்பரேட் நிறுவனங்களின் அதிகாரிகளின் கருத்து பாராட்டுக்குரியது என்று 49%, இது வெறும் கண் துடைப்பு என்று 44%, காலம் சொல்லும் நடவடிக்கைகளை பொறுத்து காலம் சொல்லும் என்று 7% சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக இது வெளிவந்திருக்கிறது அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயம். இந்த நடவடிக்கை என்பது பாராட்டுக்குரியது, ஆனால் அது முழுமையடைய வேண்டும். இதில் யார் யார் குற்றவாளிகள், அதாவது எங்க வேர் இஸ் தி பக் ஸ்டாப் என்பதை பார்த்து அங்கே எய்தவர் மீதும் நடவடிக்கை எடுத்து இது போன்ற செயல்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்றுகிறது இருக்க முடியாது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு விஸ்வநாதன், திரு KT ராகவன், விஜயதரணி MLA அவர்கள், அதே போல திரு அருணன் மற்றும் பார்த்தனர்களுக்கு நன்றி. குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி இன்று குடியரசுத் தலைவர் உரையாற்றியிருக்கிறார். இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்கள், கருப்பு பணத்தை மீட்போம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை தாண்டி உள்நாட்டிலையும் உற்பத்தி ஆகக்கூடிய கருப்பு பணத்தை கட்டுப்படுத்துவோம், நதிகளை இணைப்போம், இது போன்று இந்த அரசாங்கம் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய விஷயங்கள், இந்த அரசாங்கம் சாதனையாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இவையெல்லாம் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. இது பல கேள்விகள் எழுப்பியிருக்கிறது. இதில் புதிய அம்சம் எதுவும் இல்லை என்று விமர்சிக்கின்றன எதிர்க்கட்சிகள். அரசாங்கத்துடைய சாதனை பட்டியலிடப்பட்டிருக்கிறது, சரியான பாதையில் தான் அரசாங்கம் செல்கிறது என்பதை காட்டுகிறது குடியரசுத் தலைவர் உரை என்பது அரசாங்கத்துடைய பார்வை. இதுதான் விமர்சனங்களை எழுப்பியிருக்க இதை ஆயுதத்து நீட்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். குடியரசுத் தலைவர் உரையோடு கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. இது பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி விஜயதரணி அவர்களுக்கு, இந்த குடியரசுத் தலைவர் உரையை எப்படி பார்க்கிறீங்க? குடியரசுத் தலைவர் உரையை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆட்சியின் ஒரு பட்ஜெட்டுக்கு முன்னாடி அவர் அந்த ஆட்சியுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அவர் கூறக்கூடிய ஒரு உரையாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அது முழுக்க அந்த ஆட்சியாளர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அவரிடம் கொடுக்கப்பட்டு அது வாசிக்கப்படுகிறது தான். ஆகையால குடியரசுத் தலைவருடைய உரை என்று குடியரசுத் தலைவரே சொன்னதா நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆட்சி எவ்வாறு செல்ல போகிறது என்பதை குறித்த ஒரு கண்ணோட்டமாக நான் பார்க்கிறேன். இப்ப இந்த ஆட்சியில் அவங்க சொல்லி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பாத்தீங்கன்னா புதுசா எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. பல்வேறு திட்டங்களுக்கு பெயர்களை மாற்றி அமைக்க தான் முயற்சி பண்றாங்க, அது நல்லா தெரிகிறது. அதே மாதிரி பெண் குழந்தைகள் பாதுகாப்பு இதெல்லாம் ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பெரிய அளவில் நிதிகள் ஒதுக்கப்பட்டு நடைமுறையில் உள்ளதுதான். நிர்பயா சட்டமே கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு எல்லாமே நிர்பயா சட்டமே நாம கொண்டு வந்திருக்கோம். அதுபோல பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு பட்ஜெட்டுக்கு முன் ஒரு கண்ணோட்டமாக இருந்தாலும் கூட பொருளாதாரத்தை குறித்து ஒரு பார்வை என்று பார்த்தாலும் கூட பல்வேறு பிற விஷயங்களை குறித்து இந்த உரையில் பெரிய அளவில் எடுக்கப்படவில்லை என்பதுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒன்று. கருப்பு பணம் குறித்து அவங்க கருப்பு பணத்துக்கு முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். பொதுவா இதுல வரக்கூடிய விமர்சனம் என்னன்னா, நரேந்திர மோடி இந்த ஒரு பிரச்சார காலத்திலிருந்து இனி வரைக்கும் உரையாற்றி இருக்கக்கூடிய அவருடைய பெஸ்ட் ஸ்பீச்சஸ்ல இருந்து பெஸ்ட் அம்சங்களை தொகுத்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உரையாக ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. அரசாங்கத்தினுடைய திட்டம் தானே இது. இந்த நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி எங்களுடைய மேனிபெஸ்டோல என்ன சொல்லி இருக்கிறோமோ அதே மாதிரி இந்த அரசாங்கம் எந்த ஒரு புதிய டைரக்ஷனும் எந்த ஒரு புதிய கொள்கையோ கொள்கை விளக்கமோ கொடுக்கப்படல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுறோம், 5 வருடங்கள்ல பண்றோம் தான் தேர்தல் அறிக்கை. அதன் அடிப்படையில எங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த துவங்கி இருக்கிறோம். அது எங்களுடைய விஷன் என்னவோ, இந்த நாட்டுக்கு எது தேவைன்னு நாங்க மக்களுக்கு என்ன வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சி பொறுப்பில் வந்தோமோ அதை நிறைவேற்றுவதற்கான செயல் திட்டங்களை பற்றி இன்றைக்கு ஜனாதிபதி அவர்கள் உரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல என்ன ஜனாதிபதி அவர் அமைச்சரா இருந்த போது சொன்ன விஷயத்தையே ஜனாதிபதி உரையிலையும் சொல்லியிருக்கிறார். அது அப்ப இல்ல கருப்பு பணத்தை மீட்போம்
அப்படின்னு அன்றைய உரையில இருந்தது. பிரதிபா பாட்டீலும் படிச்சாங்க, இந்த குடியரசுத் தலைவரும் படிக்கிறாரு. நீங்க சொன்ன விஷயம், நாங்க 15 லட்சம் போடுவோம், கருப்பு பணத்தை மீட்போம் அப்படின்னு. கூட இந்த கருப்பு பணத்துல கூட ஒரு வரி சேர்த்திருக்கீங்க, உள்நாட்டு கருப்பு பணத்தையும் நாங்க கட்டுப்படுத்துவோம். ஆனா செயல்பாட்டு அளவுல இவை டிரான்ஸ்லேட் ஆகும் போது நிச்சயமாக ஒரு சந்தேகம் வரத்தானே செய்யும். அதாவதுங்க, சுப்ரீம் கோர்ட் எப்போ நீங்க அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைப்பீங்கன்னு ஸ்பெஷல் டீம் அமைப்பீங்கன்னு கேட்டு நொந்து போய் நீங்க இந்த மே மாதத்திலே ஒரு தேதி குறிச்சு அதுக்குள்ள நீங்க அமைக்கலன்னு சொன்னா நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது வரைக்கும் UPA 2 அரசாங்கம் அமைக்கல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பு 26ஆம் தேதி எடுக்கிறோம். 27ஆம் தேதி கேபினெட் மீட்ஸ், கேபினெட்ல அந்த SIT ஃபார்ம். அதுக்கப்புறம் அது சலுகை இல்ல, சுப்ரீம் கோர்ட் சொன்னதால அமைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதனால நாங்க அமைக்க மாட்டேன்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு. அதனால நாங்க இருந்தாலும் அதை அமைச்சிருக்கணும், இவங்க இருந்தாலும் அவங்க அமைக்கணும். சுப்ரீம் கோர்ட் 3 வருஷமா சொல்லிச்சு அமைக்கல, நாங்க அமைப்போங்கிறது மாத்திரம் அமைக்க மாட்டோம். ஜஸ்டிஸ் ஷா சொல்றாரு, எனக்கு சந்தேகம் இல்ல, அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோம், இந்த அரசாங்கம் உண்மையிலே சீரியஸா இருக்குங்கிறதுல எனக்கு சந்தேகம். முதல்ல அப்புறம் சில மாதங்கள் என்ன சொல்றாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு நம்பிக்கை இல்ல, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன், வாங்கி கொடுக்குது. உங்க அரசாங்கம் மீது அவநம்பிக்கையே கிடையாது. உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்குள்ளே, உச்ச நீதிமன்றத்திலேயே என்ன டாக்குமெண்ட் கேட்டதோ உச்ச நீதிமன்றம் அதை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த SIT கொடுத்தாச்சு. SIT சொல்லுது உங்க அரசு மீது அவநம்பிக்கையை உச்ச நீதிமன்றம் கருப்பு பண விவகாரத்தில் தெரிவித்ததா இல்லையா? இருங்க மிஸ்டர், அதாவது உச்ச நீதிமன்றத்தில் நாங்க கொடுத்த டாக்குமெண்ட உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, SIT சீஃப் கொடுத்தது. SIT பார்த்து இது ஏற்கனவே எங்களுக்கு ஒரு மாசம் முன்னாடி கொடுத்துருச்சு அரசாங்கம். கம்யூனிகேஷன் கேப்ல சொல்லிருக்காங்க. ஏன்னா இந்த SIT என்ன சொல்லுச்சு, இது ஏற்கனவே கிட்ட இருக்கேன்னு சொல்லுச்சு. அதனால இதுக்கு அந்த SITக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அல்லது அரசாங்கத்துக்கு சுப்ரீம் கோர்ட்ல அந்த கம்யூனிகேஷன் கேப் வேணா ஒத்துக்கிறேன். ஆனால் அது முதல்லயே கொடுத்தது என்று SIT சீஃபே அக்செப்ட் பண்ணிருக்காரு. நீங்க இந்த கருப்பு பண விவகாரத்தை குடியரசுத் தலைவர் அறிவிச்சிருக்கிறார். இன்னைக்கு பினான்சியல் துறையுடைய இணையமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஏன் இந்த லிஸ்ட் எல்லாம் வெளியிடல, லிஸ்ட் எல்லாம் ஒட்டுமொத்த லிஸ்ட் வெளியிடுங்க அப்படின்னு இருக்காங்க. ஒவ்வொரு பாஜக தலைவரும் அத்வானி உட்பட அந்த லிஸ்ட மொத்தமா லிஸ்ட வெளியிட்டுருங்க அப்படின்னு. இன்னைக்கு இல்ல அந்த கிளாஸ் இருக்கு, அந்த சீக்ரெசி கிளாஸ் இருக்கு, நாங்க அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு, அவங்க என்ன விளக்கம் கொடுத்தாங்களோ, எந்த விளக்கம் உங்களுக்கு ஏற்புடையதா இல்லையோ அதே புராணத்தை பாடிச்சு. இல்ல இதே விளக்கத்தை நீங்களும் உங்க டிவில எத்தனை தடவை கேட்டீங்க, நாங்க எத்தனை தடவை சொல்லிட்டேன். நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சுவிஸ் நாட்டோட அந்த வங்கிகளோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. நான் என்ன சொல்றேன், உச்ச நீதிமன்றம் கேட்டது உச்ச நீதிமன்றத்திட்ட கொடுத்தாச்சு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ் இப்பவும் சொல்றாங்க, எங்களுக்கு அந்த முயற்சியில இப்ப காங்கிரஸ் கட்சி சொன்னது அவர்கள் வெளியிடவில்லை என்று சொல்லுவது உண்மை. பாரதிய ஜனதா கட்சி பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது உண்மை. இதான் சொல்றேன். SIT ரொம்ப ஃபார்வர்ட்ல போயிட்டு நிறைய கண்டுபிடிப்பு பண்ணி இருக்கிறோம் சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க உங்களை மாதிரி SIT போட மாட்டேன், உச்ச நீதிமன்றம் எத்தனை தடவை ஆர்டர் பண்ணாலும் போட மாட்டேன் சொன்னது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு ஜெர்மன்ல 2012 கிடைச்சிச்சு, வெளியிடவே இல்லை. நீங்க ஒரு சிறிய இடைவெளி. பிரச்சனை என்னன்னா, இவங்க SIT-யும் ஃபங்க்ஷன் பண்ண விடாம டைட் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதான் பிரச்சனை. அந்த அளவில் உச்ச நீதிமன்றம் நேரடியாக கேட்டு பெற்றும் கூட SIT-யும் இவங்க முறையா கொடுக்காதனால வந்த பிரச்சனை உச்ச நீதிமன்றம் நேரடியா தலையிட்டுச்சு. ஆகையால அவங்க தப்பு தப்பா இன்னொரு முக்கியமான விஷயம், குடியரசுத் தலைவர் உரையில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுவிஸ் பேங்க்ல, அந்த பேங்க்ல, ஜெர்மன்ல பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். உள்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய கருப்பு பணத்தை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை தாண்டி நிறைய பல அம்சங்கள் குடியரசுத் தலைவர் உரையில சொல்லப்பட்டிருக்கின்றன. குடியரசுத் தலைவர் உரை குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக விவாதித்து வருகின்றோம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜயதாரணி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். இன்னைக்கு குடியரசுத் தலைவர் உரையில அவங்க சொன்ன உத்தரவாதங்கள் செயல்படல, 8 மாசத்துல ஏன் இன்னும் இப்ப பல விஷயங்கள் செயல்படுத்தல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய தார்மீக நிலை காங்கிரஸ் கட்சிக்கு இருக்காங்க கேள்வி. நிச்சயமாக இப்ப சூரிய சக்தி ஒளி கொள்கை பொறுத்தவரை சோலார் பாலிசி காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே கொண்டு வந்து அதற்குண்டான மானியங்கள் இந்தியா முழுவதும் வழங்கப்பட்டு எல்லா மாநில அரசுகளும் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கு.
அத இப்ப சோலார் பார்க் கொண்டு வரும். இதெல்லாம் ஏற்கனவே நடைமுறையில் என்னோட ஞாபகம் 2010 நினைக்கிறேன் பிரதிபா பாட்டீல் படித்தார்கள், நாங்கள் கருப்பு பணத்தை 100 நாட்கள்ல மீட்போம் அப்படின்னு. இப்ப எவ்வளவு வருஷம் இல்ல, அதாவது நீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 2004 இருந்தே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமா தான் அனைத்து நாடுகளுடையும் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. இப்ப இன்னைக்கு கருப்பு பணம் கொண்டு வரது, பட்டியல் வெளியிடுறது அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்திருக்குன்னா காரணம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எல்லா நாடுகளுடையும் அந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. அக்ரிமெண்ட் இல்லாம கொண்டு வரவே முடியாது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். எத்தனையோ நாடுகள் அந்த நாடுகளோடு அந்த ஒப்பந்தம் போடப்பட்டதால் தான் இன்றைக்கு அதை நாம் பெறக்கூடிய இன்னைக்கு காம்ப்ளிகேட் ஆகி இன்னைக்கு பேர் வெளியிட முடியாம அந்த ஒப்பந்தம் போடப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சி. இல்ல அதாவது அக்ரிமெண்ட் தட் காம்ப்ளிகேட்டட் மேட்டர்ஸ். அதாவது சுவிஸ் நாடோடு மட்டும்தான் நமக்கு 2013 வரை ஒப்பந்தம் போட முடியாம இருந்தது. பிற நாடுகளோடு நாம் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டோம் ஏற்கனவே. அதன் விளைவாக பல்வேறு நாடுகளிலிருந்து கிடைத்த பட்டியல் ஏற்கனவே வெளியிடப்பட்டது, எங்க ஆட்சி காலத்திலே வெளியிடப்பட்டது. அதே நேரம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா சுவிஸ்ல தான் அதிகமான நபர்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதா தகவல். அது 2013 எங்களுடைய ஆட்சி காலத்தின் இறுதியில் தான் நம்ம ஒப்பந்தம் போட முடிந்தது. அதன் பின்னர் வந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் தற்போது லிஸ்ட் கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க, ஆனா வெளியிட மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. 17 ரூபாய் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறார் இப்ப குடியரசுத் தலைவர். அரசாங்கத்துடைய சாதனையாக பட்டியலிடப்படுகிறது. பெட்ரோல் விலை குறைஞ்சதுக்கும் தங்க விலை குறைஞ்சதுக்கும் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று சர்வதேச அளவுல குறைஞ்சிருக்கு. அந்த அளவுலயா குறைஞ்சிருக்கு? அந்த அளவுலயா பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கு? இங்க பாருங்க, இந்தியாவில கலால் வரி போட்டு பெட்ரோல் விலை ஏற்றிட்டாங்க. என்னதான் கேட்டிருக்காரு கேள்வி, நான் பதில் சொல்றேன். 2011 இதே அளவுல பெட்ரோல் விலை க்ரூட் ஆயில் பிரைஸ் குறைஞ்சது. அப்ப குறைச்சாங்களா அவங்க? இல்லையே. இல்ல, அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்லாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு தார்மீக உரிமை இல்ல. அந்த சமயத்துல என்ன விமர்சனத்தை சர்வதேச நிலவரம் என்ன, இன்னைக்கு விற்கப்படுற பெட்ரோல் விலை என்ன அப்படின்னு கேள்வி கேட்டது யாரு? பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு இந்த 17 ரூபாய் குறைஞ்சது சாதனையாக, அரசாங்கத்துடைய சாதனையாக. நிச்சயமாக இது சாதனை. ஏனென்று சொன்னால் யூபி அரசாங்கத்தில் பெட்ரோல் டீசல் விலை குறைச்சதே கிடையாது. இன்றைக்கு யூபி இருக்கும் பொழுது அப்படியே குறைஞ்சது பண்ணவே இல்லை. ஆனா கவர்மெண்ட் இப்ப இந்த கவர்மெண்ட் இது மக்களுக்கு போக வேண்டும் என்பதற்காக இப்ப முறையாக குறைக்கப்பட்டிருக்கிறது. சார் கலால் வரி போட்டதுனால அது அரசாங்கத்துக்கு வருமானம். புரியுதா? எதிர்த்தீங்களோ, எந்த டீகன்ட்ரோல் நீங்க அப்ஹோல்ட் பண்றீங்களோ அதோட பெனிஃபிட்ஸ் மக்களுக்கு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஆமாங்க, இது மக்களுக்கு தானே. நான் சொல்ல டீகன்ட்ரோல் பண்ணதுனால வரிங்கிறது எது? அரசாங்கத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பயன்படுத்த போறோம். மிஸ்டர் ஹரி, பிஸ்கல் டெபிசிட் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது. கொஞ்சம் இருங்க. அம்மா இது அசம்பிளில உங்களை பேச விடலங்கிறதுக்காக இங்க எங்க கூட பேசியிருங்க. இல்ல, you are making an admission. தகராறு பண்றீங்க அசெம்பிளில. இது is an admission. மக்களுக்காக நான் சண்டை போட்டா மக்களுக்காக எங்க பேசினாலும் அதாவதுங்க இப்ப பிஸ்கல் டெபிசிட் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அரசாங்கத்துடைய கடமை இல்லையா? இருக்குத்தானே. இன்றைக்கு 2.5 லட்சம் கோடி பர் இயர் உங்களுக்கு இந்த மாதிரி மானியங்கள் மூலமாக போயிருக்கிறது. அதை மானியங்கள் கொடுக்க வேண்டும். ஆனா அது கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்துக்கு இருக்கிறது. பிசிக்கல் டெபிசிட் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அரசாங்கத்துக்கு இருக்கிறது இல்லையா? நான் இதுல ஜிடிபி, இந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி 7.4%. இது உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் growing எக்கானமியாக இந்தியா இருக்கிறது அப்படிங்கிறது. இத ஒரு சாதனைக்குரிய அம்சமா பார்க்கிறீங்களா? சில சந்தேகங்கள் எழுப்புறீங்களா? இல்ல, அதாவது கடந்த யூபிஏ அரசாங்கம் 10 ஆண்டு கால அரசாங்கத்தின் உச்சபட்ச வளர்ச்சி என்பது 9% நாம் எழுதியிருக்கோம். ஆகையால் என்னை பொறுத்தவரை 7.4 என்பது 9ஆக வரும்பொழுது நாம் இன்னும் சந்தோஷப்படுவோம், 10ஆக வரும்பொழுது இன்னும் நம்ம சந்தோஷப்படுவோம். ஆகையால வளர்ச்சி என்பது இந்த நாட்டு மக்களுக்கு நன்மையை விளைவிக்கும். ஆனால் உண்மையாகவே இந்த நாட்டு மக்களுக்கு அது கொண்டு சேர்க்கப்படுகிறதா என்ற கேள்வி பாரதிய ஜனதா அரசாங்கத்தில் ஏற்படுகிறது. ஒரு நிமிஷம்.
அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெட்ரோல் விலை குறைஞ்சாலும் அது நான் உங்களுக்கு தரமாட்டேன், மக்கள் பாத்துக்குங்க, நான் உங்களுக்கு அதை தரமாட்டேன், ஏழை மக்கள் நீங்க கஷ்டப்பட்டே இருங்க, கலால் வரியை ஏற்றி உங்கள்கிட்ட காசை புடுங்கத்தான் செய்வோம் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா அரசாங்கத்தின் நிலைப்பாடு. அதே மாதிரி நில அபகரிப்பு சட்டம், அந்த சட்டத்தை பாத்தீங்கன்னா விவசாய மக்களை அடியோடு கூண்டோடு ஒழிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இன்றைக்கு தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு தான் பாரதிய ஜனதா அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு புதியதாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த அந்த நில கையகப்படுத்தல் சட்டம் அவர்களுக்கு விவசாயிகளுக்கு தங்கள் வாழ்க்கையில் பன்மடங்கு நிதி மட்டும் கிடையாது, அவர்கள் நிலத்தை தேவையின்றி இழக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலையை நாங்கள் தள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தை 1892ஆம் ஆண்டு கொண்டு வந்த அந்த கற்கால சட்டத்தை மாற்றி அமைத்தோம். இன்னைக்கு என்ன பண்றாங்க, அந்த சட்டத்தை மீண்டும் அந்த கற்கால சட்டமா மாற்ற நினைக்கிறார்கள். ஆகையால இன்னைக்கு இது எல்லாமே இன்னைக்கு ஜனாதிபதி அவர்களின் உரையில் நில கையகப்படுத்தல் சட்டத்தை பத்தி அழகா கவர்மெண்ட் அட்டாச்சஸ் paramount importance to safeguard farmers interest அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா ஃபார்மர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இவர்களுடைய அவசர சட்டத்தை பாருங்க, அந்த ஆர்டினன்ஸை போய் பாருங்க, அதுதான் சட்டமாக போகுதுன்னா இந்த மக்களுக்கு ஏதாவது நன்மை விளைவிக்குமா? அதான் என்னுடைய கேள்வி. லேண்ட் அக்விசிஷன் பில் இவங்க கொண்டு வரும் பொழுது இதே பிரச்சனை வந்தது. இப்ப இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரோம்னு சொல்றேன்னு, இதுல ஆக்சுவலி அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னு சொன்னதெல்லாம் யாரு தெரியுமா? மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர், நாட் திஸ் பட்னாவிஸ், இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர், கேரளா கவர்மெண்ட், கர்நாடகா கவர்மெண்ட்ல, அப்கோர்ஸ் பிஜேபி கவர்மெண்ட். ஏன்னா இதுல சில சங்கடங்கள் இருக்கிறது அப்படிங்கறதுனால இது எதற்காக கொண்டு வரப்பட்டதோ அது அடிபடுங்கிறதுனால மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொன்னதே காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர். நீங்க படிக்கிறீங்க. அதனால இப்ப மாற்றங்கள் என்பது சட்டத்திலே அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிற விஷயம். இது எந்த விதத்திலையுமே ஏழை எளிய மக்களே விவசாயிகளை பாதிக்கிற இது இல்ல. இன்ஃபேக்ட் இதுல எல்லா முதலமைச்சருமே இதை மாற்றம் கொண்டு வரணும் தான் சொல்லிருக்காங்க. அதனால நீங்க பாருங்க, உங்களுடைய நான் மிஸ்கைட் பண்ணல, ஆன் ரெக்கார்ட் சொல்றேன், நீங்க பாடுங்க. உங்களுடைய முதலமைச்சர் காங்கிரஸ் எல்லா மாநில அரசுகளும் காங்கிரஸ் ஆட்சி மட்டும் கிடையாது, எல்லா மாநில அரசுகளும் இங்க தவறா சொல்லாதீங்க. நீங்க பாருங்க, ஒரு நிமிஷம் சொல்றேன். நீங்க சொல்ற அதே மாநில அரசுகளுடைய ஓட்டு போட்டதுனாலதான் அந்த சட்டம் உமன் சாண்டியோட ஸ்டேட்மெண்ட் பாருங்க. உங்களுடைய இவர் மகாராஷ்டிரா முதலமைச்சர் பாருங்க, நீங்க ஆதரிக்கிறாரா கொஞ்சம் பாருங்க. நான் எதையும் பொய்யா சொல்லுங்க, நான் சொல்ல தெரியும், நான் என்ன சொல்ல பேசுறேன். திரு ராகவன், இந்த நாட்டுல அவ்வளோ அதிகமான பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சாமானியர்களுக்கு சந்தேகம் ஏற்படுது. 7.4% GDP பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறீங்க. Has the benefit gone to the common man? ஏன் இந்த விமர்சனம் எழுது அப்படின்னா, இது இந்த 7.4% வரா மாதிரி கணக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. பேசியர 2004 இருந்து 2011 அந்த அக்கவுண்டிங் மெத்தட நீங்க மாத்திருக்கீங்க. அதனால இந்த ஒரு கணக்கு காட்டப்படுகிறது. தேவையில்லை. இன்ஃபிளேஷன் என்ன, பணவீக்கம் எப்படி இருக்கிறது, விலைவாசி குறியீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜீரோல இருக்குது. இவங்க சொல்றாங்க எங்க ஆட்சியில 9%. இவங்க கடைசியில விலைவாசி லெவல் அதான் ஜீரோலே வந்திருக்கு. அவங்க ஏதோ பாருங்க, நான் என்ன சொல்றேன், எங்களுடைய கவர்மெண்ட்ல 9% கொஞ்சம் நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் 9% எங்களுடைய ஆட்சியில 9%ங்கிறாங்க. நான் ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன், பி சிதம்பரம் கடைசியாக ஓட்டுநர் அக்கௌண்ட் போடும் பொழுது 4.6 GDP அது growth. அதே போல இதுல பாருங்க, மேனுஃபேக்சரிங் செக்டர் ஜீரோ growth. இப்ப இதுல அவங்களுடைய இன்டரிம் பட்ஜெட்ல இன்றைக்கு அப்படி இல்ல. 7.4 within this 8 or 9 months சாதாரண விஷயம் இல்ல. 8-9 மாசத்துக்கு நிச்சயமா வெறும் இந்த அரசாங்கம் காரணமா இருக்க முடியாது. இதுல இருக்க முந்தைய ஏற்பாடுகள், நீங்க முந்தைய ஏற்பாடுனா 4.6ல நின்னுது இல்ல சார். நீங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்து நீங்க என்ன சொன்னீங்க, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வளர்ச்சி 8 இல்ல, அது வாஜ்பாய் போட்ட காங்கிரஸ் முதல்ல வாஜ்பாய் கடைசியில விட்டு போகும்போது 8.4 அப்படியே குறைஞ்சி 4.6ல எங்கிட்ட வாஜ்பாய் விட்டு போன வருஷத்துல இருந்து அடுத்த வருஷம் கூடுது. அதுக்கு என்ன சொன்னீங்க, இல்ல எப்படி இந்த அரசாங்கத்துடைய வாஜ்பாய் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு வரும் பொழுது 4 இருந்து நாங்க கொண்டு வரும்பொழுது 8.4 அப்படியே குறைச்சி இப்ப எங்களுக்கு 4.6ல கொடுத்தாங்க. within this 8 months 10 monthsல 7.4 சாதாரண விஷயம் இல்லையே. ரொம்ப சுருக்கமா இறுதி பாயிண்ட். அதாவது இவர்கள் இன்னைக்கு பெரிய வளர்ச்சி என்று கூறக்கூடிய வளர்ச்சி மக்களை சென்றடையவில்லை. அப்படிப்பட்ட வளர்ச்சி இந்தியாவில் காணவே முடியவில்லை.
இன்னைக்கு விலைவாசி என்பது குறைஞ்சிருக்குன்னு பணவீக்கத்தோட இண்டெக்ஸ் வச்சு பேசுறாங்க. ஆனா உண்மையாவே அந்த விலைவாசி சாமானிய மனிதனுக்கு அதாவது இல்ல அன்னைக்கு உண்மையாகவே மார்க்கெட்ல உண்மையாவே இன்னைக்கு எப்படி கணக்கிடப்பட்டதோ அதே பாடி எப்படி சொல்றேங்கிற முதல்ல கேட்டுட்டு பேசுங்க, சும்மா அட்வான்ஸா பேசக்கூடாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு விலைவாசி என்பது அரிசி பருப்பு சாமானிய மனிதன் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பாருங்க, எண்ணெய் இதெல்லாம் ஏதாவது குறைஞ்சிருக்கா? ஒண்ணு குறையல, அதே விலை கொடுத்தா வாங்கிட்டு இருக்கோம். தக்காளி வெங்காயம் எல்லாம் அதே விலையில விக்குது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எதையா குறைச்சு காமிங்க. பெண்கள் ஐட்டத்தை குறைச்சு காமிங்க. நாங்க வாங்குற ஐட்டம் வீட்டுல சமைக்கிற பொருளை குறைச்சு காமிங்க. அதான் விலைவாசி குறைவு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொருளோட விலை உயர்ந்திருக்குங்க, நான் ஒத்துக்கிறேங்க. ஒரு பொருளுடைய விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது கடந்த பட்ஜெட்ல இருந்து. அது சிகரெட்டோட விலை பல மடங்கு அதாவது இன்னைக்கு பெரிய பணக்காரர்களுக்கு குறைக்க வேண்டியதான் குறைச்சிருக்காங்க, ஏழைகளுக்கு எதையும் குறைக்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல இன்னைக்கு எல்லா வேலைகளும் இழுத்து மூடக்கூடிய அளவுக்கு ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் மறுத்து பேசியிருக்கிறாரு. அதை பத்தி ஜனாதிபதி பேசியிருக்காரு பாருங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு பேசியிருக்காரு. வெறும் வெறும் வேஷம். இந்த பாரதிய ஜனதா அரசாங்கத்தின் ஒரு பன்முக வேஷதாரிகள் என்பது அது நிரூபிக்கப்பட்டது. சாமானிய மனிதனுக்கு இன்னைக்கு கிடைக்க வேண்டியது இன்னைக்கு கிடைக்காத வேஷம் என்று நீங்கள் சொல்ல இது எதிர்கட்சிகளுடைய துவேஷம் என்று அரசாங்கம் சொல்கிறது. இந்த தருணத்தில் நிச்சயமாக இந்த குடியரசுத் தலைவர் உரை அப்படிங்கிறது பல விமர்சனங்களை எழுப்பியிருக்கிறது. எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ்ல என்ன அடிப்படைகள் ஆழமாக போடப்பட்டிருக்கிறது, பல கேள்விகள் நிச்சயமாக எழவே செய்திருக்கின்றன. அரசாங்கத்தின் மீது எதிர்பார்ப்புகள் இன்னமும் அதிகமாக இருக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. The government has a long way to go to implement all this. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ராகவும் விஜயதாரணி அவர்கள் பார்த்த நேர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம்.